இன்னும் ஒரு ஒரு வாதம் ஒன்று வைக்கிறாங்க. என்னென்னு கேட்டால், அந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித்து சம்பந்தமாக அந்த அடையார் இமாம்ங்கிறவர் இணைஞ்சார் ஒரு கவிதையை படித்து அதில் வந்து பாரதூரமான ஒரு விஷக்கருத்துலாம் அதில் இருந்துச்சு. அதை சொன்னதுக்காக நம்ம ஒரு மறுப்பு ஒன்று போட்டோம். என்ன ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்களை வந்து அல்லாஹ் என்ன செஞ்சான், எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் விருப்பப்படி படைத்தானான். ரசூல்லாவை மட்டும் ரசூல்லா விருப்பப்படி அல்லாஹ் படைத்தான், உங்கள் விருப்பப்படி உங்களை அல்லாஹ் படைத்து விட்டான் அப்படின்றாக்க அந்த கவிதை இருக்கிறது. அந்த கவிதைங்கிறது எல்லா நபிமார்களையும் கேவலப்படுத்துகிற மாதிரியும் ஆதாரமற்ற பொய்களை கொண்டதாகவும் இருக்குங்கிறதுனால அது எப்படியெல்லாம் தவறு என்று நம்ம விளக்கணும். விளக்கும் பொழுது அதனுடைய இறுதியில் என்ன செஞ்சோம்னு கேட்டால், எல்லா நபிக்கும் சில சிறப்புகளை எல்லாம் கொடுத்துருப்பான். ஆனால் டோட்டலாக எடுத்துக்கொண்டு முதல் இடத்தில் ஒருவர் வைப்பதாக இருந்தால் இப்ராஹிம் நபியை தான் வைக்கணும். இவங்க எல்லா நபியும் கீழே கொண்டு தள்ளுறாங்க, அப்படி கிடையாதுங்கிறது நான் கடைசி அதையும் சொன்னேன். இதுக்கு மறுப்புன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், 2 பேர் மறுப்பு போட்டிருக்காங்க. ஒரு ஆள் இலங்கையிலேருந்து எழுத்து மூலமான ஒரு மறுப்பு போட்டு என் மீது பிஜே மீது லானத்து இறங்கட்டுமாகன்னு போட்டு என்ன செய்கிறார், தலைப்பில் என் மீது லானத்து இறங்குமா. இந்த மாதிரி இணையற்பெற முஸ்ரிக்குகள் போட்ட லானத்துலாம் ஒன்றும் பழிக்காது, நல்லா லானத்து பண்ணிக்க. அப்போ லானத்து இறங்கட்டுமாகன்னு சொல்லி ஒரு போட்டு ஒரு சில வாதங்களை வைக்கிறாங்க. இன்னும் ஒருத்தர் தமிழ்நாட்டிலேருந்து நாகூர்லேருந்து ஒருத்தர் என்ன செய்கிறாரு, ஒரு வீடியோ பதிவு ஒன்று போட்டிருக்கிறார். இந்த 2ஐயும் எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. பதில் சொல்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டால், இப்ராஹிம் நபி சிறந்தவங்களா ரசூல்லா சிறந்தவங்களாங்கிற அந்த வாதத்தை வைத்துக்கொண்டு அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பதில் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்னென்ன வாதம் வச்சாங்க, அது எப்படி சரிங்கிறது என்ன செய்கிறோம், அது இந்த இதில் ஒன்று விலைக்கு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த இப்ராஹிம் நபி விஷயத்துக்கு முன்னாடி நம்ம எதை பேசணும். ஹஸ்ஸான் இப்னு சாபித்துடைய கவிதைன்னு ஒன்று சொல்கிறீங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித்துங்கிறது ஒரு நபித்தோழர், ரசூல்லாவை பார்த்து படித்த கவிதைங்கிறீங்க. அப்போ ரசூல்லா காலத்தில் நடந்த விஷயம்னா ஹதீஸ் ஆகிவிடுகிறது. அப்படி இருக்குமையானால் இந்த மாதிரி ஒரு செய்தி எந்த ஹதீஸ் கிதாபில் இருக்குது, ஏன் ரசூல்லா மேலே இட்டு கட்டி சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டோம்ல, இதுக்கு பதில காணோம். எவ்வளோ பெரிய பாரதூரமான அல்லாஹ்வுடைய ரசூல் மேலே இட்டு கட்டி ஒன்றை எழுதி வைத்து கொண்டு ஹஸ்ஸான் இப்னு சாபித்து சொன்னாருங்கிறீங்க. முதல் நூற்றாண்டு புஸ்தகத்தை எதுலேயுமே இல்லை, 2ஆம் நூற்றாண்டில் வெளியிட்டப்பட்ட புத்தகங்களில் இல்லை. 800 வருஷம் வரைக்கும் இப்படி ஒரு கவிதை உலகத்துக்கு வரவே இல்லை. 800 ஆண்டுகளுக்கு பிறகு தான் தீவான்கிற பேரில் இதுதான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரசூல்லா முன்னால் பாடிய கவிதைன்னு எவனோ எழுத, அதை அந்த பொய் பார்த்தவொன்னே பளிச்சுட்டு பொய்ன்னு தெரியுது. 800 வருஷத்துக்கு என்னடா உனக்கு சனது இருக்குது, 800 வருஷத்துக்கு முந்தி நடந்த ஒன்றை 800 வருஷத்துக்கு பிந்தி ஒருத்தன் வந்துக்கிட்டு அதை சொல்கிறான்னு சொன்னால் முழுக்க முழுக்க அது இட்டு கட்டினது இல்லையான்னு இவ்வளோ கேள்வி கேட்டான்ல. அப்போ என்ன செய்யணும், ஆமாம் அதை ஒத்துக்க நீ பதில் சொல்லணும். இப்ராஹிம் நபி ரசூல்லாவை கம்பேர் பண்ணதுக்கு மட்டும் பதில் சொல்லக்கூடியவர்கள் எவ்வளோ பயங்கரமான வேலையை செய்கிறாங்க. ரசூல்லா மேலே இட்டு கட்டினால் நரகத்தில் ரிசர்வ் பண்ணிக்கல் இருக்கிறது. இது ஹஸ்ஸான் இப்னு சாபித் பேரில் உள்ள தீவான் என்பது இட்டு கட்டப்பட்டது, முற்றிலும் பொய்யானது. அதுக்கும் ஹஸ்ஸான் இப்னு சாபித்துக்கு சம்பந்தம் இல்லை. ரசூல்லா முன்னாடி அவர் பாடவில்லை, பாடியதாக எந்த ஹதீஸ் கிதாப்லையும் கிடையாது, 800 வருஷம் எழுதப்பட்ட எந்த புக்லையும் கிடையாது. 800 வருஷத்துக்கு பிந்தி எவனோ ஒருத்தன் எழுதுனதை உண்மையை நம்பி என்ன செய்கிறாங்க, இவங்க எடுத்துக்கொண்டு பார்த்துருக்கலாம் ஹஸ்ஸான் ரசூல்லாவை பார்த்து படித்தார்னு சொல்கிறிய. இதுவும் அந்த கேட்டதெல்லாம் பரப்புறவனு பொய்யன் தானே. கஃபா பில் மாதிரி கதிபன் ஐயோ ஹத்திச பி குல்லிமா சமயா, கேட்குறதே எல்லாம் அவன் பரப்புறானா அவனும் பொய்யன்தான். அவன் மட்டும் பொய்யன் இல்லை, இந்த பயான் பண்ணினவர் அதை நியாயப்படுத்தின 50 பேரும் பொய்யர்கள் தானீங்க. நீங்கள் கேட்டதெல்லாம் பரப்புறீங்க. இவ்வளோ விஷயங்கள் நம்ம கேட்டோமே, அதுக்கும் பதில் சொல்லிவிட்டு ஆமாம் அந்த மாதிரி ஹஸ்ஸான் இப்னு சாபித் கேட்டார், அது பொய் தான், நாங்கள் அதை கண்டிக்கிறோம், இனிமேல் தவிர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்ராஹிம் நபி விஷயத்தை எடுத்துருக்கணும். இவ்வளோ விஷயத்தை நம்ம சொல்லி அவ்வளோயும் இப்படி இருட்டடிப்பு செஞ்சுட்டு இப்ராஹிம் நபி தான் சிறந்தவர்கள் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதுக்கு மட்டும் பதிலுங்கிற அதுவும் பதில் உருப்படியாக இல்லை, அது வேறு விஷயம். அது மட்டும் நீங்கள் சொல்கிறீங்களே, இதுதான் நேர்மையா? அப்போ தவற ஒத்துக்கணுமா இல்லையா? ஒன்றும் பதில் சொல்லு. இது மேட்ரே வந்து ஹஸ்ஸான் இப்னு சாபித் தான் மேட்ரு. இப்ராஹிம் நபி ரசூல்லாவெலாம் பின்னாடி துணைக்கு வைத்து கொண்ட விஷயங்கள். அடிப்படையான மேட்ரு என்ன, ஹஸ்ஸான் இப்னு சாபித் பேரில் எழுதுன அந்த கவிதை பொய். அதில் குறிப்பிட்ட அந்த 4 வரி மகா பொய், இஸ்லாத்தினுடைய பேசிக்கே மாற்றக்கூடிய ஒரு பொய். அப்படி இருக்கும் பொழுது இந்த பொய்யை எதுக்கு பரப்புறீங்கன்னு கேட்டேன்ல, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இலங்கையில் எழுத்து வடிவமாக போட்டவரும் அதுக்கு பதில் சொல்லவில்லை, இங்கே நாகூர்லேருந்து வீடியோ போட்டவரும் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. நம்ம எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிட்டோம், எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிட்டோம். ரசூல்லா சொல்லாத ஒன்றை சொன்னதாக ஹஸ்ஸான் வந்து ரசூல்லா பார்த்து படித்தாருங்கிறமே, எந்த ஆதாரமும் இல்லையே அப்படின்னு நொந்து போய் சமுதாயத்தில் மன்னிப்பு கேட்டுட்டு இதை சொன்னீங்கன்னா நியாயமாக இருக்கும். அல்லது இதுக்கு இந்த ஆதாரம் இருக்குது,
ஹஸ்ஸான் இப்னு சாபித் படித்ததுக்கு இதோ ஒரு ஆதாரம், இதோ புகாரியில் இருக்கிறது, இதோ முஸ்லீமில் இருக்கிறது எடுத்து காட்டணும். ஒன்று அதுக்கு ஆதாரத்தை வச்சு நிரூபிக்கணும், அல்லது தவறை பகிரங்கமாக ஒத்துக்கொள்ளணும். இதை இந்த 2 பேரும் செஞ்சாங்களா? அவங்களோட ஒட்டு பதிவு என்னென்னு கேட்டால் அதில் சொன்ன எந்த வாதத்துக்குமே பதில் இல்லை. நான் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டில் வெளியிடப்பட்ட நூல்கள்லாம் பட்டியல் போட்டு காட்டுறேன், எப்போ வெளியிடப்பட்டுச்சுன்னு சொல்லி. அதில் அதற்கு எந்த ஒன்றுக்கும் பதில் சொல்லாமல் இப்ராஹிம் நபி ரசூல்லா திட்டின மாதிரி ஒரு டைப்பில் என்ன செய்கிறாங்க, பதிலை போட்டிருக்கிறாங்க. இது ஒரு விஷயத்தை வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், பொதுவாகவே நபிமார்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்ம பாரபட்சம் இவரோட அவர் நல்லவர் அவரோட இவர் நல்லவர்ன்ட்டு பேசுறது கூடாது. ஏன்னா அல்லாவே என்ன செஞ்சுட்டான்னு கேட்டால், தில்கர் ருசுல் அல்லாவே சொல்கிறான், ஃபல்லல்னா பாலுமடா பாலின், தூதர்களை சிலரை விட சிலரை நம்ம மேன்மைப்படுத்தி இருக்கிறோம். அவர்களில் அல்லாவோடு உரையாடியவர்கள்லாம் இருக்கிறார்கள். சிலருக்கு அல்லாஹ் தரஜாத்துகளை உயர்த்தி இருக்கிறான். ஈசாவுக்கு பையினாத்துகளை கொடுத்தான், அவர் ரூஹுல் குதுஸை கொண்டு பலப்படுத்தினான். இப்படி சில சிறப்புகளை கொடுத்தாலும் ஒருத்தரை விட ஒருத்தர் சிறப்பித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் 2வது அத்தியாயத்தில் 253 சொல்கிறான். அப்படி சொல்லிவிட்டு வேறு வசனங்களை என்ன செய்கிறான்னு கேட்டால், நபிமார்களை சொல்லும் பொழுது லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும், அவர்களுக்கு மத்தியில் நம்ம வேறுபாடு காட்ட மாட்டோம், எல்லாருடைய சிறப்பையும் சொல்லிடுவோம். அதனால் இவரோட அவர் வசதி, அவரோட இந்த விஷயத்தில் இவருக்கு சிறப்பு, அந்த விஷயத்தில் அவருக்கு சிறப்பு என்று சொல்லுவோமே தவிர யாரையும் வேறுபடுத்த மாட்டோம் என்று சொல்லி அல்லாஹ் கட்டளையிடுறான் 2வது சூரா 136வது வசனத்தில். அதே மாதிரி 2வது அத்தியாயத்தில் 285வது வசனத்தில், 3வது அத்தியாயத்தில் 84வது வசனத்தில். இதில் எல்லாம் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், நபிமார்களை பற்றி பேசும் பொழுது அடுத்தவர் மட்டம் தட்டுற மாதிரியான பேச்சு வரக்கூடாதுன்னு அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். அந்த அடையார் இமாமுடைய பேச்சு பூராவுமே எல்லாத்தையும் மட்டம் தட்டுற மாதிரி வந்துச்சு. அதுக்கு தான் அது எடுத்தது. இப்ராஹிம் நபி மேட்டரை எதுக்கு எடுத்தோம்னு கேட்டால், உங்களை எல்லா நபியையும் அல்லாஹ் அவன் இஷ்டப்படி படைத்தான், உங்களைத்தான் என்னஞ்சான் உங்கள் விருப்பப்படி படைத்தான், எந்த ஆதாரம் இல்லாமல் எவனோ ஒருத்தர் இட்டுக்கட்டி ஹஸ்ஸான் பேரில் இட்டுக்கட்டின கவிதையை வச்சு படிக்கும் பொழுது எப்படி எல்லா நபிமார்களையும் மட்டப்படுத்துகிறாங்க. அப்போ நபிமார்கள் ரசூல்லா உயர்த்துறோங்கிற பேரில் மட்டப்படுத்தும் பொழுது அப்போ ரசூல்லாவை பற்றி இப்ராஹிம் நபியை கம்பேர் பண்ணி சொல்லி இப்படியும் இருக்குதுப்பான்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இல்லாட்டி தேவையே இல்லை, அது தலைப்பும் அது இல்லை. ஹஸ்ஸான் இப்னு சாபித் தான் மேட்ரு. அது சொல்ல வேண்டிய விஷயம் என்ன வந்துச்சுன்னு கேட்டால், நீங்கள் ரசூல்லா புகழ்கிறோங்கிற பேரில் மற்ற நபிமார்களை இழிவுபடுத்த பார்க்குறீங்க. எந்த சிறப்பும் ஒருத்தருக்கு இல்லைங்கிற அளவுக்கு இதை விட சிறப்பு ரசூல்லாவை விட சிறப்பு சிலருக்கு கூடுதலாக இருக்கிறது. அதையெல்லாம் சொல்லாமல் என்ன செய்கிறது, எந்த சிறப்பும் அவங்களுக்கு இல்லைங்கிற மாதிரி என்ன செய்கிறீங்க, அதை செய்கிறீங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்புகளை வச்சுருக்கிறான். அப்போ இப்போ உதாரணமாக இப்ராஹிம் நபிக்கு சிறப்பு குர்ஆனில் சொல்லி காட்டுற மாதிரி சுலைமான் நபிக்கு ஒரு சிறப்பு இருக்குங்கிறான். அது ரசூலுல்லாஹ்க்கு இருந்துச்சா? சுலைமான் நபிக்கு உள்ள சிறப்பை அந்த விஷயத்தில் அவர் தான் சிறந்தவர். எந்த விஷயத்தில்? ஜின்களை கட்டுப்படுத்தி வச்சுருந்தது, ஆட்சி செஞ்சபடி ஆட்சி பண்ணினது, அந்த மாதிரியான யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சி அல்லாஹ் வழங்கினது, பறவைகள் பேசுவதை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் கொடுத்தது, எறும்புகள் பேசுகிறத கூட கொடுத்தது, பறவைகள் கூட அவர் சொல்ல கேட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். 21:81, 21:82, 27:16-18, 27:40, 34:12, 38-35 இந்த வசனங்கள்ல எல்லாம் சுலைமான் நபிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதை ஒத்துக்கிறணும். இந்த விஷயத்தில் இவருக்கு எல்லாம் கூடுதல் சிறப்பை கொடுத்தான், இதை மற்றவங்களுக்கு கொடுக்கல. அப்படி தான் அவர் கேட்பார். அப்படி ஹப்லி முல்கன் லா எம்பகையில் யஹதி மிம்பாதி, எனக்கு பிறகு யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சி எனக்கு கொடு அல்லான்னு கேட்பார். அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அந்த சிறப்பை நம்ம சொன்னோம்னா அது என்ன இல்லை, அது தப்பு கிடையாது. அதே மாதிரி இப்போ ஈசா நபி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு என்ன சிறப்பு இருக்குது? இன்னைக்கு வரைக்கும் உசுரோடு இருக்கிறவர் அவர் தான் இருக்கிறார். ஈசா நபி மற்ற எல்லா நபிமாரும் மரணிச்சிட்டாங்க. நம்ம நம்பிக்கை பிரகாரம் ஈசா நபி இன்று வரைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பது என்ன இருக்கிறது? 4:157, 159, 5:7 இந்த வசனங்கள்ல எல்லாம் இன்றைக்கி வரைக்கும் அவர் உசுரோடு இருக்கிறாருன்னு சொல்லுது. அதே மாதிரி இந்த ஒரு தனி சிறப்பு தானே. எல்லோரும் மூத்தாயிட்டாங்க, இவருக்கு நீண்ட நெடுங்காலத்தை கொடுத்து கியாம நாளில் மரணிப்பார் என்று சொன்னால் இது எவ்வளோ பெரிய சிறப்பு. இதை யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கல அப்படின்னா அதை சொல்கிறது பாகுபாடு காட்டினது ஆகாது. அல்லாஹ் சொன்னதுனால, அல்லாவே இந்த சிறப்பை கொடுத்ததா சொல்கிறதுனால இந்த சிறப்பு அவருக்கு தான் இருக்கிறது. அதே மாதிரி எல்லாரும் ரசூலுல்லாஹ் உள்பட எல்லாருமே தாய் தந்தைக்கு பிறக்கிறாங்க. ஒரு ஆணுடைய ஒரு உயிரணு மூலமாக தான் உற்பத்தி ஆகுறாங்க. ஈசா நபிக்கு அது இல்லை. அந்த மாதிரி அல்லாஹ் வித்தியாசமாக வரடைஞ்சான், படைக்க வச்சான். அது 3:45, 3:47, 3:59, 4:171, 19:19, 66, 12 இந்த வசனங்கள் எல்லாம் அவருக்கு இருக்க சிறப்புகளை எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான். அப்போ இது யாருக்கும் இல்லாத சிறப்பு தான் இதை சொல்கிறதுனால ரசூலுல்லாவுக்கு இழிவு உணராது. இந்த சிறப்பு அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அதனால் அவர் தான் எல்லாத்துலேயும் உசந்தவர்னு கிடையாது. ரசூலுல்லாவுக்கு வேறு சிறப்பு கொடுத்துருக்குறான்.
அப்படிங்கிற அடிப்படையில் நினைஞ்சிருக்கிறோம். இறைத்தூதருக்கு பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லி திருக்குரான் தமிழாக்கத்தில் நம்ம எழுதியிருக்கிறோம். எழுதி காட்டும்போது ரசூலுல்லாவுக்கு அது போக என்னென்னு கேட்டால், இவர் குழந்தையிலே நபி ஆகிட்டார், குழந்தையிலே பேசினார், பிறக்கும்போதே நபி ஆகிட்டார். இப்போ ரசூலுல்லாஹ் 40 வயசுக்கு ஈமான்டா என்னென்னு தெரியாமல் இருந்தாங்க. மா குந்து ததிரி மல் கிதாப் உள்ள ஈமான், நபியே ஈமான்டா என்னென்னு உனக்கு தெரியாது, கித்தாப்புனா என்னென்னு தெரியாது, அப்படி தானே இருந்தாயின்னு அல்லாஹ் குரானில் சொல்கிறான். அப்போ 40 வயசுக்கு பிறகு தான் இந்த மார்க்க சம்பந்தமான வகி வந்தும் கூட உங்களுக்கு தடுமாற்றம் வந்துச்சு. பயந்தாங்க, போத்த சொன்னாங்க, உயிர் போயிருமோன்னு பயந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு நிதானம் வந்த பிறகு நினைஞ்சாங்க, அப்போ தான் நம்ம இறை தூதராக இருக்கணும்னு வழங்கி கொண்டார்கள். அப்படி இருக்குது. ஈசா நபி என்னது, பிறக்கும்போது நபி ஆகிட்டார், பிறந்த உடனே பேசுகிறாரு. ஆத்தைனா அவள் ஹுக்கும சபியா, யஹ்யா நபிக்கு சின்ன வயசில் அவருக்கு ஹுக்கும ஞானத்தை கொடுத்தோங்கிறான். யஹ்யா ஹுதில் கிதாபை, சின்ன வயசில் வேதத்தை பிடிங்கிறான். அதுவும் யாருக்கு, யஹ்யா நபிக்கு. இதெல்லாம் இருக்கிறத சொல்லும்போது அது அவருக்கு தான் இருக்குது. அந்த விஷயத்தை அவர் தான் கொடுத்துருக்குறான், அது ரசூலுல்லாஹ் கொடுக்கல. இப்படி சொல்லலாமே தவிர இதனால் எல்லா வகையும் இவர் தான் மேலானவர்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யறான்னு கேட்டால் சில சிறப்புகளை கொடுத்துருக்குறான், பல சிறப்புகளை கொடுத்துருக்குறான். என்ன சிறப்பு கொடுத்துருக்குறான், அவங்க தான் இறுதி நபி அப்படிங்கிற ஒரு பெரிய சிறப்பு. இறுதியாக வர்ற நபிங்கிறது பெரிய சிறப்பு தானே. இறுதி நபினா அது எல்லா சமுதாயத்துக்கும் உள்ள நபி, அழிகிற காலம் வரைக்கும் உள்ள நபின்னு தான் பெரிய ஒரு சமுதாயத்துக்கு அவங்களுடைய பிரச்சாரத்தை நிற்க வச்சு அதை பாதுகாத்து வச்சுருக்கான்ல. அந்த விஷயங்களை 479 619 758 933 21 107 33 40 34 28 48 28 61 9 இதில் எல்லாம் ரசூலுல்லாஹ் இறுதி நபின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான். அது ஒரு தனிச்சிறப்பு. இது யாருக்கும் கொடுக்கல, இது இப்ராஹிம் நபி கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கல. அதே மாதிரி மக்காம மஹமூத் என்ற உயர்மான இடத்துல உன்னை எழுப்புவேன் என்று எழுப்பக்கூடும் என்று அல்லாஹ் சொல்கிறது 17:79 இருக்குது. இது அவங்களுக்கு மட்டும் உள்ள ஒரு விஷயம். கௌசருங்கிற இன்னும் ஆத்தைனாக்கள் கௌசருங்கிற தடாகத்தை உங்களுக்கு தந்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறது, இது எந்த நபிக்கும் அல்லாஹ் கொடுக்கல. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில் பரிந்துரை செய்வார்கள்ங்கிறது புகாரியில் ஏராளமான ஹதீஸ் இருக்கிறது, 99 335 நிறைய இருக்கிறது. இதுகளெல்லாம் இதில் ரசூலுல்லாஹ் தான் சிறந்தவர்கள் இப்படித்தான் நம்ம சொல்லணுமே தவிர அனைத்துலையும் ஒரு எல்லாரையும் மட்டப்படுத்தி இதை தவிர யாருமே இல்லை அந்த மாதிரி ஒரு டைப்பில் பேசக்கூடாது. அப்படி பேசப்பட்டதனால் அதுக்கு பதிலாகத்தான் நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால் அதுக்கு சில வாதங்களை வச்சோம். இது எல்லாருக்கும் தனித்தனி சிறப்புகளை கொடுத்தாலும் ஒருவரை எல்லாத்தையும் விட மேலேன்னு சொல்வதற்கு ஏற்ற மாதிரி ஏதாவது இருக்குதா என்று பார்த்தால் இப்ராஹிம் நபிக்கு தான் இருக்குது என்று ஒரு முடிச்சிருந்தோம். அந்த ஒரு பாயிண்டை மட்டும் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பதில்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு பாயிண்ட்டு தான் என்ன செய்கிறாங்க, பதில் சொல்கிறாங்க. என்ன பதில் சொல்கிறாங்க என்று பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் இலங்கைக்காரர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், முதல்ல பதில் சொல்ல முன்னாடி அவர் சொல்கிற வாசகத்தை படிக்கிறேன். இதற்கு சான்றாக நான் கீழே குறிப்பிட்டிருக்கும் யூடியூப் லிங்கில் அவர் பேசுகையில், நபி இப்ராஹிம் அவர்களின் மக்காம இப்ராஹிமை தொழுமிடமாக ஆக்கி கொள்ளுமாறு அல்லாஹ் பணித்துள்ளான். அதனால் நபி இப்ராஹிம் அவர்கள் தான் உயர்வானவர்கள் என்று தனது குருட்டுவாதத்தை முன்வைக்கிறார். இவர் இங்கு கூறும் விடயத்திற்கு மாற்றமாக முன்னொரு காலத்தில் மக்காம இப்ராஹிம் என்றால் புனித காபாவுக்கு அருகில் இருக்கும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கார்பாதம் பதிந்த கல் அல்ல, அதன் அருகில் தொழுவதை இறைவன் கூறவில்லை, மாறாக காபாவை சுற்றிய பிரதேசம் அனைத்தையுமே கூறியுள்ளான் என்றார். ஏனெனில் மக்காம் என்ற சொல் நின்ற இடம் என்ற கருத்தை தரும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனித காபாவை கட்டுவதற்காக அதனை சூழ நின்றார்கள் தானே என்றார். இவரின் குருட்டுவாதத்தை சத்திய வழிவாழ் உலமாக்கள் தகர்த்தெறிந்தார்கள், பின்னர் மாறிவிட்டார். அதாவது இவர் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னையை டேமேஜ் படுத்தணும். முதல்ல இந்த இப்ராஹிம் நபி மேட்ரு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு கேட்டால், இவர் முன்னாடி ஒன்று சொன்னார், மக்காம இப்ராஹிம் பற்றி சொன்னார். உலமாக்கள்லாம் பதிலடி கொடுத்த உடனே இவர் மாறி என்ன செய்கிறாரு, மக்காம இப்ராஹிம் பற்றி வேறு மாதிரி பேசுகிறாருங்கிறார். இவர் சொன்ன மாதிரி முதல்ல நம்ம பேசவும் இல்லை. மக்காம இப்ராஹிமை பற்றி இவர் சொன்ன யூடியூப்பில் உள்ளதில் சொல்கிறதும் இதுக்கு முந்தைய ஆரம்ப காலத்தில் சொல்லி கொண்டு வருவது ஒரே விஷயந்தான். என்ன விஷயம், மக்காம இப்ராஹிம் என்றால் அந்த நின்று தொழுதாங்கல்ல, அதாவது ஒரு கல்லை வச்சுருக்கிறாங்கல்ல மக்காம இப்ராஹிம்னு, அது கிடையாது. அப்போ இதான் நம்ம கருத்து, இப்போ அதான் கருத்து. மக்காம இப்ராஹிம் என்றால் மக்காம இப்ராஹிமில் நீங்கள்லாம் தொழுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாருக்கு சொல்கிறான், மக்களுக்கெல்லாம் சொல்கிறான். இவங்க சொல்லக்கூடிய அந்த மக்காம இப்ராஹிம் வாசகம் எப்படி வருதுன்னா 2வது அத்தியாயம் 125 வருது, வத்தஹிது மின் மக்காமி இப்ராஹிம முசல்லா. மக்காம இப்ராஹிமில் அது மின் போட்டு வருது, மின்னுன்னா அதில் ஒரு பகுதியில், மக்காம இப்ராஹிமின் ஒரு பகுதியில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், ஒரு தொழுமிடத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் ஹஜ்ஜிக்கு போனீங்க என்று சொன்னால் எல்லா இடத்துலையும் தொழுகலாம், மக்காம இப்ராஹிம்லையும் ஒரு தொழுகை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுறான். இவர்கள் சொல்லக்கூடிய இப்ராஹிம் நபி பாதம் படிஞ்ச கல் என்று கற்பனையாக செஞ்சு வச்சுருக்கிறாங்களே,
அதன் மீது ஏறி ஒரு ஆள் தொழ முடியுமான்னு கேட்டோம். இன்றைக்கி அதை கேட்குறோம். என்ன உலமாக்கள் பதில் கொடுத்தாங்க? இதுக்கு வாயை மூடிட்டு இருக்கிறீங்க, இதுக்கு பதில் சொல்லு. முதல்ல மக்காம இப்ராஹிமில் போய் தொழுவுறது அது கல் தாங்கிற, அந்த கல்லில் தொழ முடியுமா? அல்ல அதில் தொழுவ சொல்கிறான். அது எல்லாத்துலேயும் தொழ சொல்லலை, அதில் ஒரு பகுதியில் தொழுங்க. பெரிய இடமா காட்டுறான். பெரிய இடத்துல தான் ஒரு பகுதியில் தொழுங்கன்னு சொல்லணும். அப்போ ஒரு பகுதியில் தொழுங்கன்னு அல்ல அங்கே சொல்லி காட்டுறான். ஒரு பகுதியில் தொழுது காட்டு. அந்த மக்காம இப்ராஹிம்னு அந்த கூண்டு போட்டு வச்சுருக்கிறாங்களே, அதில் போய் யாராவது தொழ முடியுமா? அதில் தொழ முடியாது. அப்போ அது மக்காம இப்ராஹிம் அது அல்ல. மக்காம இப்ராஹிங்கிற அது கிடையாது. மக்காம இப்ராஹிம்னு சொன்னால், இப்போ இப்ராஹிம் நபி வந்து நம்ம காபத்துல்லாவில் என்ன செய்கிறோம்? நாலா பக்கமும் தொழுகிறோம். இப்ராஹிம் நபி காலத்தில் நாலா பக்கமும் தொழுவலை, அது உள்ளுக்கு தான் தொழுதாங்க. இப்ராஹிம் நபி காலத்தில் 4 பக்கமும் தொழுவலை. பள்ளிவாசலை கட்டி என்ன செஞ்சாங்க? உள்ளே தொழுதாங்க. உள்ளே தொழுதுன்னா இந்த ஹத்தீம்னு வளைவா ஒரு பகுதி இருக்குல்ல, பள்ளியில் நம்ம வைப்போம்ல, அந்த மாதிரி கிப்லா பக்கம் அப்படி இருக்கும். 3 பக்கம் வந்து பானா மாதிரி இருக்கும். பானா மாதிரி வந்து அந்த ஒரு பக்கம் இங்கிலீஷ் சி மாதிரி இருக்கும். அது செலவு பண்ண இப்போ பொருளாதாரம் இல்லாதனால அதை விட்டுட்டு கட்டிவிட்டாங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில், அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. அப்போ இப்ராஹிம் நபி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அது உள்ளே போய் தொழுதாங்க. அவங்க உள்ளே போய் தொழுது என்ன? அந்த வாசலுக்கு, காபத்துல்லாஹ்வுடைய வாசலுக்கு ஆப்போசிட் சைடு இருக்குல்ல, அந்த சைடில் உள்ளது, அதான் மக்காம இப்ராஹிம். இப்ராஹிம் தொழுது 3 திசை 4 திசை இருக்கிறது. 3 திசையில் நம்ம 4 திசையிலையும் தொழுதாலும் அந்த ஒரு திசையில் ஒரு தடவை தொழுதுக்குறங்க. அந்த ஒரு திசைக்கு பேர் தான் இப்ராஹிமுடைய கிப்லா இருக்குதுல்ல, அந்த இப்ராஹிம் நபியுடைய அந்த கிப்லாவிலையும் தொழுது கொள்ளுங்கள்ங்கிறான். அப்போ காபாவை சுற்றி 4 பக்கத்தில் எங்கே வேண்டாலும் தொழுகலாம். அதில் ஒரு தடவையாவது என்ன செய்யுங்க? அந்த ஒரு திசையை தேர்ந்தெடுத்து தொழுங்கள் அப்படிங்கிறான். அப்படி சொன்னீங்கன்னா தான் எல்லாருக்கும் தொழ முடியும். இந்த கட்டளையும் நல்லா போடுறான். லட்சக்கணக்கான மக்கள் கூடும்போது ஒரு இடத்த காட்டி, ஒரு ஆள் கூட தொழ முடியாத இடத்த காட்டி இதில் தொழுங்கன்னு சொல்லுவான். அல்ல எல்லாருக்கும் தொழ வாய்ப்பு இருந்தால் தான் அந்த அல்லாஹ் வந்து ஆர்டரை போடுவான். அப்போ மக்காம இப்ராஹிம்னு சொன்னால் 4 பக்கத்தில் இப்போ நம்ம தொழுதுக்குறங்க. ஒரு சில தொழுகைகளையாவது அந்த காபாவுடைய வாசலை நோக்கி, அந்த திசை, அந்த ஒரு திசையை நோக்கி என்ன செய்யுங்க? நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள்னு இது விளக்கத்தை நம்ம எழுதியிருக்கிறோம். மக்காம இப்ராஹிம்னு அதுதான். இப்போவும் அதான் மக்காம இப்ராஹிம், அப்பவும் அதான் மக்காம இப்ராஹிம். நம்ம மாற்றிலாம் சொல்லலை. இந்த வாதத்துக்கு இது வரைக்கும் அங்கே பதில் சொல்லலை. உடச்சி எரிஞ்சிட்டாங்களாம். உடச்சி என்ன சொல்லு? அந்த உடச்சி எரிஞ்சது ஒரு பதிவு போடு. நான் கேட்ட அந்த கேள்விக்கு நீ என்ன பதில் சொன்ன? எது உடஞ்சிச்சு? மக்காம இப்ராஹிம் கல்லில் தொழுது காட்டினியா? தொழ முடியும்னு சொன்னியா? மக்காம இப்ராஹிம் அந்த கல்லை எதுக்கு வச்சாங்க? இந்த திசையின் அடையாளம் காட்டுறதுக்கு வச்சதை பிடிச்சி அதையும் மக்காம இப்ராஹிம்ட்டாங்க. கும்பகோணம்னு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. போர்டா கும்பகோணம்? போர்டை தூக்கிட்டு கும்பகோணங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு போர்டு என்ன செஞ்சாங்க? மக்காம இப்ராஹிம்னு சொல்லி 4 திசை இருக்கிறது. மக்காம இப்ராஹிம் இந்த திசை தான் காட்டுவதற்கு ஒரு கல் அடையாளத்துக்கு வச்சாங்க. அந்த திசையை காட்டுறதுக்குரிய அடையாளத்துக்கு வச்ச கல்லை பிடிச்சிட்டு அதுதான் மக்காம இப்ராஹிம்ட்டாங்க. அந்த மாதிரிலாம் நான் மக்காம இப்ராஹிமுக்கு தமிழகத்தில் விரிவாக விளக்கியும் இருக்கிறேன். உமர் ஷரீஃப் பதில் கொடுக்குறேன்னு வந்தார். அவருக்கு என்ன செஞ்சோம்? தெளிவான வாதங்களை கொண்டு பதில் சொன்னால் வாயடைச்சி நிற்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது உலமாக்கள்லாம் சொன்னாங்கன்னா நான் மாற்றிட்டேன். அன்னைக்கு சொன்னது இன்றைக்கி சொன்ன ஒரே விஷயத்தான் சொல்லுகிறோம். மக்காம இப்ராஹிம் நபிக்கு எல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறான். மக்காம இப்ராஹிமில் தொலை சொல்லுகிறான். மக்காம இப்ராஹிம்னா என்ன? அந்த ஒரு திசை மட்டும், 4 திசையில் காபாவுடைய வாசலை நோக்கி தொழுகிற திசை இருக்குல்ல, அந்த ஒரு திசையிலையும் ஒரு தொழுகையாக தொழுது பண்ணும். அழகுதா? வாய்ப்பு கிடைக்காட்டால் அது தொழுது எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும்ல. பெரிய இடம் தானே. இதை நம்ம சொன்னோம். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மக்காம இப்ராஹிம்னு முதல்ல ஒன்று சொன்னார். இப்போ அந்த கல் தான் மக்காம இப்ராஹிம் ஒத்துக்கிட்டாருன்னு புழுகிறார். நான் அப்படி ஒத்துக்கிறோம் இல்லை. அன்னைக்கும் இதான் கருத்து, இன்றைக்கி தான் கருத்து, என்றைக்கும் தான் கருத்து. இந்த கருத்துக்கு அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாமல் வாய் மூடி கிடக்கிறாங்களே தவிர, அது பதில் கொடுத்தாங்களோ அவன் அடங்கி போயிட்டானா. என்ன சொல்கிறாரு? அதாவது இவரின் குருட்டுவாதத்தை சத்திய வழிவாழ் உலமாக்கள் தகர்த்தெறிந்தார்கள், பின்னை மாறிவிட்டார். என்ன தகர்த்தெறிஞ்சிங்க? என்ன மாறிட்டேன்? மாறலையே. இது எதுக்கு சொல்கிறாருன்னு டேமேஜ் பண்ணுறாங்களா? அப்படி பார்த்துக்க. நேற்று என்ன சொன்னார் மக்காம இப்ராஹிம், இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு விசேஷத்துக்கு வர்றாங்க. முதல்ல ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முந்தி ஆளை டேமேஜ் பண்ணணும்ல, அதுக்காக வேண்டி சொல்கிறாங்க. அவங்க தான் டேமேஜாக நிற்கிறாங்க. பொய் சொல்கிறாரு. நம்ம சொல்லாதெல்லாம் சொன்னதாக சொல்கிறாரு. முதல்ல அடிபட்டு போயிடுச்சு. அடுத்ததாக என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இன்னொரு வாதம் வைக்கிறார். அதாவது நான் என்ன செஞ்சேன்னு கேட்டால், இன்னி ஜாயிலுக்கல் இன்னாஸ் இமாமா, இப்ராஹிம் நபியை மேலானவர்கள் நம்ம சொல்வதற்கு என்ன காரணம் சொன்னோன்னு கேட்டால், மனித குலத்துக்கு உண்மை இமாமாக ஆக்கிட்டு நல்லா சொன்னான். மனித குலத்துக்கு இமாம்ங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான். மனித குலம்னு எல்லாத்தையும் நடக்கும்ல. மனித குலத்துக்கு இமாம் ஆகிட்டான்றது அந்த வசனத்திலிருந்து இவங்க தான் மனித குலத்துடைய இமாமு. ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு இமாமாக சொல்வதாக இருந்தால் அவர் தான் மனித குலத்து இமாமுன்னு சொல்கிறோம். நம்ம சொல்லலை, அல்லாஹ் சொன்னதை எடுத்து சொன்னோம். இன்னி ஜாயிலுக்க லின்னாஸ் இமாமா. அதுக்கு பதில் சொல்கிறார். இதுக்கு அந்த அப்படி அர்த்தம் கிடையாது. ஏன்னு கேட்டால், இப்ராஹிம் நபி கேட்டாங்க. அந்த சொன்ன உடனே மீன் துர்ரியத்தி,
என் சந்ததிகளிலும் ஆக்கன்னு கேட்டார்கள். அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான், லாயனால் அகதில் லாலிமீன், அநியாயக்காரர்களுக்கு கிடைக்காது, நல்லவங்களுக்கு அந்த இதை நான் கொடுப்பேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ இப்ராஹிம் நபி மட்டும் இமாம் இல்லை, நிறைய இமாம்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த வசனமே சொல்லுதுங்கிறார். ஒரு விஷயத்தை நல்லா விளைவிக்கிறேன்னு, மனித குலத்துக்கே இமாம் என்று சொன்னால் ஒருத்தர் தான் இருக்க முடியும். நிறைய இருந்துட்டாங்கன்னா தனித்தான் வேறு வேறு ஒரு குழுவுக்கு தான் இமாமாக இருக்க முடியும். அப்போ அல்லாஹ் வந்து மனித குலத்துக்கு இமாம்ன்றது இப்ராஹிம் நபிக்கு சொல்லிட்டான். சந்ததிகள்லாம் இமாமை ஏற்படுத்த கேட்டாங்க, மனித குலத்து இமாமை ஏற்படுத்த கேட்க மாட்டாங்கல்ல. மனித குலத்து அவரே இமாமாக இருக்கிறாரு. மனித குலம்னு சொன்னால் கேம நாள் வரைக்கும் உள்ளவங்க தானே, எல்லாத்துக்கும் அவர் தான் இமாம், அவர் தான் முன்னோடி, அப்படி எல்லாம் ஆக்கிட்டான். அதனால் வந்து அவங்க சந்ததிகளுக்கு கேட்டதை வந்து மனித குலத்துக்கெல்லாம் இமாம் அவர் கேட்கவும் முடியாது. கேட்டால் இவர் தான் இமாம்டு எல்லாம் சொல்லிவிட்டானே, மனித குலத்துக்கு இமாம்டு. அதனால் மனித குலத்துக்கு இமாமாக இருக்கும்போது சந்ததிகள்லாம் ஏதாவது ஏற்படுத்துன்னு கேட்குறாரு. சில பேர் கெட்டவங்களுக்கு இல்லை நல்லவங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னானே. ஏன்னால் இமாமுங்கிற அந்தஸ்து எல்லாம் கொடுப்பான். அந்த எல்லா நபிவாரங்களும் இமாம் தான். இமாமுன் நாஸ்ன்னு கொடுப்பானா? கேள்வி என்னது, இமாமுன் நாஸ் மனித குலத்துக்கு இமாம்னு வருவான்னு வர முடியாது. இதை ஒரு பதிலாக சொல்கிறார். அதை ஏற்பட்டிருக்க ஆர்டிக்கலில். அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இன்னொரு விஷயத்தை வர்றாரு. அதாவது ஃபத்தபி மில்லத் இப்ராஹிம் ஹனீஃபா. அடுத்து நான் என்ன சொன்னேன்னு கேட்டால், எல்லாத்துக்கும் என்ன சிறப்பை கொடுத்தாலும் ஒருவரை பின்பற்றுமாறு ஒருவருக்கு சொல்லப்படுச்சுன்னா யார் உசந்தவர்? பின்பற்றி செல்பவர் உயர்ந்தவரா, பின்பற்றப்படுபவர் உயர்ந்தவரா? என்னையே நீங்கள் எல்லாரும் பின்பற்றுங்கள் என்று சொன்னால் உங்களோட நான் தான் உசந்தவன். உங்களை பின்பற்றுமாறு எனக்கு சொல்லப்பட்டால் நீங்கள் தான் உசந்தாள். அல்லாஹ் சொல்லிவிட்டார். அல்லாஹ் வந்து ஒருவரை பின்பற்றுங்கள்னு ஒரு ஆளை காட்டினான், பின்பற்றப்படுபவரும் ஒரு ஆளை காட்டினான்னு சொன்னால் யார் உயர்ந்தாலே? அது வந்து பின்பற்றப்படுபவர் தான் உயர்ந்தவர். அப்போ அல்லாஹ் என்ன குர்ஆனில் சொல்கிறான்னு கேட்டால், மில்லத்தை இப்ராஹீமை, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள்னு கட்டளை இடுகிறான் அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், நிறைய வசனங்கள் எடுத்து காட்டினேன். அந்த கட்டளை எப்படிலாம் இருக்குன்னு சொன்னேன், மக்களுக்கு கட்டளையிடக்கூடிய மாதிரி அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகத்துக்கே தனியாக கட்டளையிடுறான். அதே விஷயத்தை மக்களுக்கு கட்டளையிடுறது மட்டும் சொல்லிக்கிறல. ரசூலுல்லாவுக்கு என்ன கட்டளையிடுறான், ஃபத்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபான்னு அல்லாஹ் சொல்கிறான்னு சொல்லிவிட்டேன். இவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா அதுக்கு, அது மில்லத்தை இப்ராஹிம் பின்பற்றுங்களா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் சொல்கிறத பாருங்கள். இவரின் திருமறை பற்றிய அறிவை எண்ணி வெட்கப்பட வேண்டியுள்ளது. பதில் சொல்கிறார். அது பதில் என்ன வெட்கப்படுறாங்களாம்? முதலில் ஒன்றை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் இந்த வையகத்தில் வேதம் வழங்கியவர்கள் 4 நபிமார்கள் தான். 1 நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், தௌராத் வேதம். 2 நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஜபூர் வேதம். 3 நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், இஞ்சில் வேதம். 4 எங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபுர்கான் வேதம். இவை தவிர வேறு எவருக்கும் வேதம் வழங்கப்படவில்லை. எவ்வளோ மடையனோக்கான்னு பாருங்கள். மார்க் அறிஞர் உலமான்னு சொல்லிக்கிட்டு 4 தான் வேதமா, இதை தவிர வேதம் வழங்கப்படவே இல்லையா. இருந்தபோதும் இறுதி வேதம் வழங்கப்பட்ட எங்கள் கண்மணி நாயகம் அவர்களை அவருடைய சமூகத்தை பார்த்து நீங்கள் இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று கூறுகிறான். சமூகத்தை பார்த்து தான் கூறுறானா? என்றாவது சிந்திக்காமல் தான் தோண்டித்தனமாக இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்ற சொல்லிவிட்டான். அதனால் அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பது மடத்தனம் என்பதை விட பைத்தியம் என்று சொல்வதே சிறந்தது. அதாவது எதுக்கு இதை சொன்னான்னு கேட்டால், அன்னைக்கு இருந்த மக்கள் வந்து 4 பேர்த்து நல்லா கொடுத்தானா. தௌராத்தை பின்பற்றுன்றானா, இஞ்சிலை பின்பற்றுன்றானா. அவங்கெல்லாம் இப்ராஹிமை மதித்தவங்களாக இருந்தாங்களாம். அதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொன்னான்னு கேட்டால், நீங்கள் இப்ராஹிம் நபி மார்க்கத்தை பின்பற்றுங்கப்பா என்று அல்லாஹ் சொன்னான். அவங்களுக்கு சொன்ன ஒரு கட்டளை அப்படின்னு வைக்கிறார். இதில் வந்து அதை சொல்வதற்கு முன்னாடி இவருடைய அறியாமையை, எனக்கு குர்ஆனுடைய ஆய்வை பற்றி வெட்கப்பட வேண்டியிருக்கிறார்ல, என்ன சொல்கிறார் இவர்? 4 வேதத்தை சொல்லிவிட்டு இந்த 4 தவிர யாருக்கும் வேதம் வழங்கப்படவே இல்லைங்கிறார். அப்போ எப்படிப்பட்ட இந்த சுன்னத் ஜமாத் ஆலிம்கள் அறிவியினர்களாகவும் குர்ஆனை பற்றிய கடுகளவு புரிதல் இல்லாதவர்களாக கூமுட்டைகளாக இருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. என்ன இருக்கிறது? நான் சில வசனங்களை படித்து காட்டுறேன் பாருங்கள். 2வது அத்தியாயம் 136வது வசனம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், கூலு நீங்கள் சொல்லுங்கள், நமக்கு எல்லாம் கட்டளையிடுறான். ஆமன்னா பில்லாஹி, அல்லாஹ்வை நம்பினோம். ஒமா உன்சில இலைனா, எங்களுக்கு அருளப்பட்டதை நம்பினோம். அது குர்ஆன். ஒமா உன்சில இலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு அருளப்பட்டதை நம்பினோம். இப்ராஹிமுக்கு வேதம் இருக்குங்கிறான் அல்லாஹ். ஓ இஸ்மாயிலுக்கு அருளப்பட்டதை நம்பினோம். ஓ இஸ்ஹாக்கு அருளப்பட்டதை நம்பினோம். ஓ யாக்கூபுக்கு அருளப்பட்டதை நம்பினோம். உள்ள அஸ்பாத், அவருடைய சந்ததிகள் வந்தாங்கள்ல, அவங்களுக்கு அருளப்பட்டதை நம்பினோம். அதே மாதிரி ஒமா ஊத்தியன் நபியூன மிர் ரப்பிஹிம், மற்ற நபிமார்கள் இறைவனிடமிருந்து கொடுக்கப்பட்டார்களே அதையும் நம்பினோம். சொல்லிவிட்டு லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும், அவங்களுக்கு மத்தியில் வேறுபாடு காட்ட மாட்டோம்னு சொல்லி 2:136 அல்லாஹ் சொல்கிறான். இவர் சொல்கிறாரு, எனக்கு லானத்து இறங்குன்னு குர்ஆனை பற்றி அறிவு இல்லைன்னு சொல்லக்கூடிய இவர் பதிவு போடுறாரு, 4 தவிர எவருக்கும் வேதம் வழங்கப்படலைங்கிறார். அல்லாஹ் எப்படி நம்ப சொல்கிறான்? ஈமானு இல்லை அவருக்கு சொல்லப்போனான்.
ஈமானுக்கு ஆமன்னா பில்லான்னு சொல்கிறாங்க. எதை நீங்கள் நம்பணும்? முகமதுக்கு அருளப்பட்ட வேதத்தை நீங்கள் நம்பக்கூடாது. இப்ராஹிமுடைய வேதத்தை நம்பணும். வேதம் எது நமக்கு தெரியாது, பேர் தெரியாமல் இருக்கலாம். வேதம் கொடுக்கப்பட்டுச்சு, வேதம் இல்லாமல் நம்ம வெறுங்கையை வீசிட்டு வரமாட்டாங்க. இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, இசாக் நபி, யாக்கூப் நபி, இன்னும் நபிமார்களுக்கெல்லாம் என்ன செய்யப்பட்டுச்சு? வேதம் வழங்கப்பட்டுச்சு. நல்லா சொல்கிறானே, அதை நம்புங்க, நாங்கள் நம்பினோம் என்று எல்லாம் சொல்கிறான். நம்ப மாட்டோங்கிற இருந்தால் அதெல்லாம் கிடையாது, யாருக்கும் வழங்கப்படலை, 4 தான். அப்போ இதான் குர்ஆன் ஞானம் எந்தளவுக்கு பிச்சுக்கிட்டு போகுதுன்னு பாருங்கள். அதுக்கடுத்து இது 136 2 அதே மாதிரி 3வது சூறாவில் 84வது வசனத்தில் டிட்டோ இதே விஷயம் இருக்கிறது. முதல் சொன்ன அதே விஷயங்கள் இப்ராஹிம், இஸ்மாயில், இசாக், யாக்கூப் இதே விஷயம் 3:84 இருக்கிறது. அதே மாதிரி 2வது அத்தியாயம் 213 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கானன்னா சும்மத்தம் வாஹிதா, மனிதர்கள் ஒரு சமுதாயமாகத்தான் இருந்தார்கள். பாஸ் அல்லாஹு நபியின, அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான். முபஷீரின முன்திரின, நற்செய்தி சொல்பவர்களாகவும் எச்சரிக்கை கொடுக்க அனுப்பினான். அன்சல மாஹுமுல் கிதாப், அவங்களோட கித்தாபை இறக்கினான். நபிமார்களை அனுப்புனா அவங்களோட கித்தாபை இறக்கினான். 4 எல்லா நபிக்கும் தானே வருது. அன்சல மாஹுமுல் கிதாப், அப்போ நபிமார்களை அனுப்பி நற்செய்தி சொல்லவும் எச்சரிக்கை செய்யும் அனுப்பும்போது வெறுங்கையை வீசிக்கிட்டு அனுப்பவில்லை. அன்சலமாகுமல் கித்தாபை, அவங்களோட கித்தாபையும் அல்லாஹ் அனுப்பினான். அப்போ நபிமார்களுக்கெல்லாம் கித்தாப்புன்னு அல்லாஹ் சொல்கிறான். 4 தான் கித்தாப்புங்கிற இருந்தால் எவ்வளவுக்கு விவரமாக இருக்கிறாங்கன்னு பாருங்கள். மார்க் அறிஞ்சிடலாம் இவங்கெல்லாம். அதே மாதிரி அல்லாஹ் 3:81 சொல்கிறான், ஒய்தாக அல்லாஹ் மீசாக்க நபியின, நபிமார்கள் அத்தனை பேர்ட்டே எல்லாம் உடன்படிக்கை எடுக்கிறான். எப்படி லமா ஆத்தைத்துக்கும் கித்தாபின் ஹிக்மத்தின், உங்களுக்கு நான் கித்தாபையும் ஹிக்மத்தையும் தந்து பிறகு நீங்கள் இருக்கும்போது வேற ஒரு ரசூல் வந்தார்னு சொன்னால் நீங்கள் அவரையும் பின்பற்றணும் என்று உடன்படிக்கை எடுத்தோங்கிறான். அப்போ ஒரு நபிகிட்ட உடன்படிக்கை எடுக்கும்போது என்ன சொல்கிறான்னு கேட்டால், உங்களுக்கு கித்தாபையும் தருவேன், ஹிக்மத்தையும் தருவேங்கிறான். அப்போ எல்லா நபிக்கும் கித்தாபு ஹிக்மத்தும் இருக்கிறது. அதை விளங்காமல் 4 தான் வேதங்கிறார், எனக்கு தெரியலைங்கிறார். சரியா? அதுக்கடுத்து நபிமார்களை பற்றி எல்லாம் சொல்லும்போது 3:184 சொல்கிறான், இப்போ இன் கதபூக்க, நபியை உங்களை அவர்கள் பொய்ப்படுத்துவார்களே ஆனால் அது குதி பருசுலிமன் கபலிக்க, உங்களுக்கு முன்னர் பல தூதர்கள் பொய்ப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஜாவு, அவர்கள் கொண்டு வந்தார்கள், யார் முந்தி உள்ள ரசூல்மார்கள், பில் பையினாத்தி, தெளிவான சான்றுகளை அற்புதங்களை கொண்டு வந்தார்கள். ஒரு ஜுபுரி, ஏடுகளை கொண்டு வந்தார்கள். ஒரு கிதாபில் முனீர், ஒளி சிந்தும் வேதத்தை கொண்டு வந்தார்கள். எல்லோரும் வேதம் கொண்டு வந்தாங்கிறான். முந்தி உள்ள ரசூல்மார்கள் எல்லாம் வேதம் கொண்டு வந்தார்கள்னு 3:184 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரி இதே கருத்து அப்படியே 35:25 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஆதமுடைய மக்கள் அத்தனை வரையும் கூப்பிட்டு எல்லாம் சொல்கிறான், யாபனி ஆதமுடைய மக்களே, இம்மா ஏத்தி என்னக்கும் இன்னி ருசுலும் மின்கும், இம்மா ஏத்தி என்னக்கும் ருசுலும் மின்கும், உங்களிலிருந்து உங்களுக்கு தூதர் வருவார்களேயானால், எக்குசூன் ஆயாத்தி, என் வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டுகிற தூதர் வருவார்களேயானால் அவங்கள பின்பற்றுங்க அப்படிங்கிற கருத்து 7:35 இருக்கிறது. அப்போ உங்கள்ட்ட ரசூல்மார்கள் வருவாங்க, வெறுங்கை வீசிட்டு வரமாட்டாங்க. எக்குசூன் ஆலைக்கும் ஆயாத்தி, என் வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டுவார்கள். வசனங்களை ஓதுறதுன்னா என்னது? வேதம் தானே. அப்போ 7:35 இருக்கிறது. அதே மாதிரி 57:26 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லக்கத் அர்சல்னா ருசுலனா பில் பையினாத், நமது தூதர்களை தெளிவான சான்றுகளோடு அனுப்பினோம். வன்சல்னா மாஹுமுல் கிதாப, அவங்களோட கிதாபை இறக்கணும். தூதர்களை பையினாத்தையும் கொடுத்து அனுப்பணும், வேதத்தையும் கொடுத்து அனுப்பணுங்கிறான். அவர் என்ன செய்கிறாரு? 4 தான், யாருக்கும் இல்லை அப்படிங்கிறார். அதே மாதிரி இப்ராஹிம் நபி, நூஹ் நபிக்கெல்லாம் கொடுத்தா எல்லாம் சொல்லி காட்டுறான் அதே வசனத்தில் 57:26. அதனால் என்னென்னா எல்லாருக்கும் நல்லா வேதம் கொடுத்தான். விளங்குதா? சின்ன அது நபிமார சுகுஃபு, அது அப்படிம்பாங்க. சுகுஃபு சிற்றி எடுமாங்க. சுகுஃபு கிதாபெல்லாம் வேறு வித்தியாசம்லாம் கிடையாது, அதெல்லாம் கட்டுக்கதை. சுகுஃபுண்டாலும் வேதம் தான், கிதாபுனாலும் வேதம் தான். இன்னும் சொல்ல போனால் அல்லாவே குரானில் என்ன செய்கிறான்னு கேட்டால், குரானை பற்றி எல்லாம் சொல்கிறான். குரானை பற்றி சுகுஃபுன்னு சொல்லி பதில் சொல்லுவாங்க, அது நானே சொல்லிவிட்றேன். 80வது சூறாவில் 11, 12, 13, 14, 15, 16 வசனங்களில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், கல்லா இன்னஹா ததிக்கிறா, இது ஒரு அறிவுரை. பமன்ஷா தக்கரஹு, விரும்பியவர் இதை அறிவுரை என்ன செய்யட்டும், பெற்றுக்கொள்ளட்டும். ஃபீ சுஹுஃபின் முகர்ரமா, இந்த குரான்கிற இந்த அறிவுரை எங்கே இருக்குன்னு கேட்டால், ஃபீ சுஹுஃபின், சுஹுஃபில் இருக்கிறது. முகர்ரமத்தின் மரியாதைக்குரிய சுஹு, லவ்ஹுல் மஹ்ஃபூல் அல்ல சுஹுங்கிறான். விளங்குதா? மர்ஃபுவத்தின் உயர்த்தப்பட்டிருக்கிறது, முத்தஹரத்தின் தூய்மையாக இருக்கிறது. பி ஐதி சஃபரத்தின் விக்ராமின் பரரா, சங்கைக்குரிய வானவர்கள் கைகளில் இருக்கிறது. அங்கே இருந்தாக்க இந்த குரான் வருது. சுகுஃபுலேருந்து குரான் வருதுங்கிறான். சுகுஃபு தான் பெருசுங்கிறான். அதனால் இவங்க என்ன செய்வாங்க, சுகுஃபு சின்ன ஆளுக்கு அது சின்ன பிரசுரம் கொடுத்தாங்க, 4 பேர் தான் வேதம் கொடுத்தாங்கன்னு சமாளிப்பாங்க. அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்கும் கித்தாப்பை கொடுத்தா தான் எல்லாம் சொல்லி காட்டுறான். சரியா? அதனால் அந்த விஷயத்தில் அவர் தப்பு செஞ்சிட்டாரா? சரி, இந்த விஷயத்துக்கு வருவோம். நான் என்ன சொல்கிறேன், மில்லத்தை இப்ராஹீமை பின்பற்றுங்கள்னு ஒரு கட்டளை இடுறான்ல, 1000 சிறப்பை கொடுத்துருக்கட்டும். ரசூல்லாவுடைய சிறப்பை பட்டியல் போட்டால் கூட தான் இருக்குது. நம்பர் பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்புகள் இருக்கட்டும்.
எவ்வளோ சிறப்பையும் கொடுத்துட்டு நீ அவரை பின்பற்று என்று சொல்லிவிட்டால் இங்கே தான் கம்பேரிசமே வருது. அவருக்கு சிறப்பை கொடுத்து இவருக்கு சிறப்பு தனித்தனியாக நிற்கிது. தனித்தனியாக நிற்கும்போது யார் வசதி யார் வசதி இல்லைன்னு பேச முடியாது. ரெண்டு பேரை சேர்த்து சொல்லும்போது தான், கம்பேர் பண்ணி சொல்லும்போது தான் அந்த உயர்வு தாழ்வுங்கிறத ஒரு புரிந்து கொள்றதுக்கு இடமே அதில் இருக்கும். இதில் என்ன சொல்லப்படுது, ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய சிறப்பு கொடுத்து அந்த நாகூரில் உள்ளது பேசியிருக்காரு. எக்கச்சக்கமான சிறப்புகளை பட்டியல் போடுறார். அதை விட கூட நாங்கள் பட்டியல் போட்டு என்ன செய்கிறோம், மாமனிதர் நபிகள் நாயன் மாநாடு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பையெல்லாம் குறைச்சி சொல்லலை. அதாவது கம்பேர் பண்ணுறதுங்கிற எங்கே வரும்னு கேட்டால், ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்லும்போது அதை வச்சு தான் கம்பேர் பண்ணுறதே வரும். இங்கே என்ன வருது, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள்னு சொல்லியாச்சு. இதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னு கேட்டால், இப்படி சொன்னது மக்களுக்கு தானா. அந்த மக்கள் என்னஞ்சாங்க, தௌராத்தை பிடிச்சிட்டு கொஞ்சம் பேர் இருந்தாங்களாம், இஞ்சியில் பிடிச்சிட்டு கொஞ்சம் பேர் இருந்தாங்களாம். அவங்க ரெண்டு பேரும் இப்ராஹிமே மதிச்சாங்களாம். அதனால் அல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, நீங்கள் இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றுங்க, இப்ராஹிம் மதிக்கிறீல்ல, இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றுங்கன்னு அதுக்கு தான் சொல்லப்பட்டுச்சு அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு சொன்னால் அந்த வாதத்தை வச்சுக்கிடுவோம். ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன சொன்னால், அவங்களுக்கு மட்டும் இதை சொல்லலையே, ரசூலுல்லாஹ்வுக்கு தானே சொல்லியிருக்கிறான் அதை. அப்போ அப்படி சொல்கிறாரு, யகூதிகள் தௌராத்து வேதத்தை பின்பற்றுங்கள் நேர்வெறுப்பு என்றார்கள். நசாராக்கள் அவர் வாசகத்தை படிக்கிறேன், நசாராக்கள் இஞ்சில் வேதத்தை பின்பற்றுங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்றார்கள். முஷ்ரிக்குகள் அவர்கள் தாம் செய்து வந்த விக்கிரக ஆராதனை சரி என்றார்கள். இம்மூன்று சாரார் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் தான் அல்லாஹ் நீங்கள் நபி இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்றான். அப்போ இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்ற சொன்னது மக்களுக்குன்னு சொல்கிறார். மக்களுக்குன்னு சொல்லக்கூடிய வசனங்கள் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்ராஹிம் நபியை பின்பற்ற ரசூலுல்லாஹ் கட்டளை இருக்கா இல்லையா, அந்த வசனங்களுடைய பதில் என்ன? எதுக்கு இந்த பதில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்? மக்களுக்கு சொன்னதுக்கு சொல்கிற ஒரு சமாதானம் அப்படி வச்சுக்கிறோம், ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால் 4வது அத்தியாயத்தில் 125 சொல்கிறான், ஒத்தபி ஒருமை, ஒத்தபி முகமதை நீ பின்பற்று, மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீ பின்பற்று. அதோடு சேர்த்தா அவரை ஹலீல் ஆக்கிட்டேன்னு நல்லா சொல்கிறான். அவர் ஹலீல் ஆகி ஒத்தகத் அல்லாஹ் இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிம் அல்லா ஹலீல் ஆக்கிட்டதுனால நீ இப்ராஹிம் மார்க்கத்தை நீ பின்பற்று. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்பற்ற சொன்னது ஏன்? ஒருவரை பின்பற்ற சொல்கிறான், ஒருவர் பின்பற்றப்படக்கூடியவராக ஒருத்தரை காட்டுகிறான் என்று சொன்னால் நம்ம அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் எப்படி வைக்கணும் அதை? இப்ராஹிம் நபியை தான் ரசூலுல்லாஹ் பின்பற்றணும், அவர் பின்பற்றத்தக்கவர், அவர் இவங்க பின்பற்றக்கூடியவர். 1000 சிறப்பு இவங்களுக்கு இருந்தாலும், இதே மாதிரி ஒவ்வொரு நபிக்கு சில சிறப்புகள் இருந்தாலும் அந்தந்த சிறப்போடு நின்றாது, கம்பேர் பண்ணுறதுக்கு வராது. கம்பேரிசன் இங்கே தான் வருது. எப்படி ரெண்டு பேரை சொல்லி நீ இவரை பின்பற்றுன்னு ரெண்டு பேர் வந்துடுறாங்க. ரெண்டு பேரை சொல்லி கம்பேர் பண்ணுற இடத்த வச்சு மட்டும்தான் இதில் அல்லாஹ் இவங்களுக்கு தான் சிறப்பாக கூட கொடுத்துருக்குறான். அது ஹலீல் வர சொல்லி இப்ராஹிமை ஹலீல் ஆக்கிட்டேன், நீ இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்று ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னதுக்கு என்ன காரணம்? உன்னுடைய இந்த வாதம் நிற்காத, இத்தகைய ஒருமையாக சொல்கிறானே. அதே மாதிரி 16வது அத்தியாயத்தில் 123வது வசனத்தில் சும்மா ஹைனா இலைக்க முகமதே உமக்கு வஹி அறிவித்திருக்கிறோம், அனித்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிம் மார்க்கத்தை நீ பின்பற்று என்று உமக்கு வஹி அறிவித்திருக்கிறோம் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ உமக்கு வகை அறிவித்தோம்னு சொல்லிவிட்டு பின்பற்றுங்கிறான். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு பின்பற்ற சொன்னது எதுக்காக வேண்டி? அப்போ ரசூலுல்லாஹ் என்னமோ யூத நசாராக்கள் மாதிரி தௌராத் இஞ்சில் பின்பற்றிட்டு இருந்தாங்களா? அதுக்காக ரசூலுல்லாஹ் அந்த கட்டளையை போட்டானா? மக்களுக்கு சொல்லக்கூடிய கட்டளைக்கு இவங்க பதில் பண்ணால் ஒரு சமாளிப்பாக இருக்கும். நபிகளுக்கே அந்த கட்டளை இருக்குமே. ஆனால் ஒரு அறிவுள்ளவன் என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ்வுக்கு லட்சம் சிறப்பு இருக்கட்டும், இவருக்கு 4 சிறப்பே இருக்கட்டும், அதில் கம்பேரிசன் வராது. ஒப்பிடுதல் எங்கே வரும்னு கேட்டால், நீ இவரை பின்பற்றுன்ட்டா முடிஞ்சு வச்சுக்கதை. ஒரு ஆள் மேனேஜர் இருப்பார், மேனேஜர் சொல்லுக்க நடன நிறுவனத்தில் சொல்லுவாங்க, கீழே உள்ளவனுக்கு நிறைய வசதி சாப்பாடு தங்குறதெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க, அதனால் அவன் தான் சிறந்தவன்னு சொல்ல முடியாது. இவர் பின்பற்றி சொல்லிட்டா இவர் தான் வெறுக்கிறது நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது தான் சிறப்பை உணர முடியும், கம்பேர் பண்ணி சிறப்புங்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் பார்த்து என்ன செய்யறான்னு கேட்டால், இத்தபி மில்லத்தை இப்ராஹிம ஹனீஃபா என்று உமக்கு வஹி அறிவிக்கிறோம். இது ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவிக்கிறான். யாருக்கு அறிவிக்கலை? தௌராத்தை பின்பற்றவனுக்கு, இஞ்சியில் பின்பற்றவனுக்கு அதை விட்டுட்டுங்க வா அப்படி கூப்பிடலை. குர்ஆனை பின்பற்ற சொன்ன ரசூலுல்லாஹ்வுக்கு தான் அல்லாஹ் கட்டளையிடுறான், மில்லத்தை இப்ராஹிமை பின்பற்று. அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், லக்கத் கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபி இப்ராஹிம், இப்ராஹிமிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று என்ன செய்கிறான்ல, அவர் என்ன சொன்னாலும் பின்பற்ற ஒரே ஒரு விஷயத்தை தவிரன்னு சொல்லி காட்டுறான் 60 நாளில். அப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இது ரசூலுல்லாஹ்வுக்கு நீ லட்சம் சிறப்பு சொன்னாலும் சரிதான். அதே ஈசா நபிக்கு அவன் கிறிஸ்தவர்கள் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஈசா நபி தந்தை இல்லாமல் பிறந்தார், உங்கள் நபிக்கு எப்படி இருக்குதா? ஈசா நபி பாவமே செய்யாதவர்னு உங்கள் நபியை சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு இருக்குதா? ஈசா நபி இன்னும் உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னா அவன் கேட்பான். அந்த சிறப்பு கம்பேர் பண்ணுறதுக்கு வராது. ரெண்டு பேரையும் ஏற்று இவர் நம்ம கம்பேர் பண்ணி சொல்லுகிற இடத்துல மட்டும்தான் இதில் யாரை மேலே வைக்கணும். ஒரு பொதுவான அறிவு, மார்க் அறிவு இல்லாத ஒருத்தண்ட போய், ஒரு பொது புத்தி உள்ள எவன்கிட்ட போய் கேட்டாலும் சரி,
ஒருவரை பார்த்து நீ அவரை பின்பற்று என்று சொன்னால் யாருப்பா அதில் வசத்தின்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? இப்ராஹிம் நபி இதையும் விட்டுருங்க, ஒரு ஆள் 2 பேர் இருக்கிறாங்க, நீ அவரை பின்பற்றி போ அப்படின்னா யார் வசதி? வசத்தியை கண்டுபிடிக்கிற இடம் தானே இது. நம்மளாம் பெயர்படுத்தி காட்டுறக்காக சொல்லலை, அல்லாஹ் சொல்கிறான் அப்படி மில்லத்தை இப்ராஹிம் பின்பற்றுண்டு. இதுக்கு சொல்கிற அவருடைய பதில் வந்து சரியான பதிலாக இல்லை. அதனால் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம், இப்ராஹிம் நபியுடைய சிறப்பு தான் மேல் நோக்கி நிற்கிறது. அதுக்கு முதல் காரணம் இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்று என்று ரசூலுல்லாஹ் கட்டளை இருக்கிறது, உம்மத்துகளும் கட்டளை இருக்கிறது. அப்போ கட்டளையிடப்பட்டும் என்றால் ரசூலுல்லாஹ் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிட்டாங்க அவனுங்கதா. அது அந்த மாதிரி உள்ள விஷயத்தினால நம்ம ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் நபி கூட மேலதிக்கு வச்சிடக்கூடாது கம்பேர் பண்ணி சொல்லும்போது. ஆனால் சிறப்புகளை சொல்லுங்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு அதை கொடுத்தா இதை கொடுத்தான்னு எத்தனை வேணாலும் சொல்லுங்கள். அதனால் இவர் இப்ராஹிமோட மேலேன்னு சொல்லிடக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு எண்ணிக்கை அடிப்படையில் கூட தான் இருக்கும் கண்டிப்பாக. இப்ராஹிம் நபி கொடுத்த சிறப்பு நமக்கு அறிவிக்கப்படலை, அதை விட அதிகமாக கூட எல்லாம் கொடுத்துருப்பான், கம்மியாக கூட கொடுத்துருப்பான். சிறப்பு எவ்வளோ கொடுத்தான், சலுகை எவ்வளோ கொடுத்தான், என்னென்ன மரியாதை அது கொடுத்தான் என்பதை வைத்து நம்ம யார் வசத்துக்கு தீர்மானிப்பதை விட இந்த வார்த்தையை வச்சு தான் தீர்மானிக்கணும் ஒன்று. அடுத்து நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால் அந்த செலவாத்த விஷயத்தை சொன்னோம். என்ன சொன்னோம்? அதாவது நம்ம அத்தஹியாத்தில் உட்கார்ந்து கொண்டு ரசூலுல்லாஹ் தான் இதை கற்றுத்தர்றாங்க. நம்மளாக அதை உண்டாக்குன செலவாத்து இல்லை. சலாத்து நாரியான்னு உண்டாக்கிறீங்களா, அப்படிப்பட்ட செலவாத்து இல்லை. தொழுகையில் ஓதக்கூடிய அந்த செலவாத்தை ரசூலுல்லாஹ் நம்ம கற்றுத்தர்றாங்க. தனக்காக துவா செய்ய சொல்கிறாங்க. என்ன மாதிரி துவா செய்ய சொல்கிறாங்க? இப்ராஹிம் நபிக்கு நீ அருள் புரிந்தது போல் முகமதுக்கு அருள் புரியுங்கன்னு கேளுங்க. இப்ராஹிம் நபிக்கு எல்லாம் அருள் புரிஞ்சிட்டான், அந்த மாதிரி எனக்கும் அருள் புரியுமாறு கேளுங்கள் ரசூலுல்லாஹ் கற்று தந்தாங்கல்ல. இந்த சொல்லிலிருந்து ஒரு புத்தி உள்ள என்ன புரிஞ்சுக்கிறேன்னு, இப்ராஹிம் நபி போல் எனக்கு அருள் இப்ராஹிம் நபிக்கு அருள் புரிஞ்சது கன்ஃபார்மான விஷயம், ரசூலுல்லாஹ்வுக்கு அருள் புரிந்தது கோரிக்கை தான். ரசூலுல்லாஹ்வுக்கு அருள் புரியுமாறு நம்ம கேட்க தான் செய்கிறோம். எந்த மாதிரி அருள் புரிய சொல்கிறோம்? இப்ராஹிம் நபிக்கு என்ன அருள் புரிந்தால் நமக்கு தெரியலை, ஒரு சிலது தான் நமக்கு தெரிகிறது. அதை விட அதிகமாக எல்லாம் செஞ்சுருப்பான், அது நமக்கு தெரியலை. ஆனால் நமக்கு தெரிஞ்சது என்னென்னா அந்த குர்பானி விஷயம், அந்த காபத்துல்லா கட்டினது, சஃபா மர்வா குடும்பத்து, அந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு தெரிகிறது. ஆனால் நம்ம என்ன மாதிரி ரசூலுல்லாஹ் துவா செய்ய சொல்கிறாங்கன்னு கேட்டால், இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் செஞ்ச அருளெல்லாம் எண்ணி பார்க்குறாங்க, பயங்கரமாக இருக்கிறது, அந்த மாதிரி எனக்கும் கேளுங்க அப்படின்னு சொன்னால் இது 2 கம்பேரிசன் இங்கே தான் வருது. 2 பேரை இணைச்சி பேசும்போது தான் கம்பேரிசன் வரும். நீங்கள் பேசுகிறதெல்லாம் மறுபடியும் நான் சிபாரிசு பண்ணுவேன், எனக்கு அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேங்கிறதெல்லாம் வந்து கம்பேரிசத்தில் வரல. இது கம்பேரிசம் அது ஒப்பிட்டே வருகிறது. எப்படி வருது? இப்ராஹிம் நபிக்கு நீ அருள் புரிந்தது போல முகமதுக்கும் அருள் புரிவாயாக என்று கூடு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம கேட்குறதுல என்ன விளங்குது? இப்ராஹிம் நபி அல்லாஹ் வசதியை தான் வச்சுருக்கிறான், என்ன இருந்தாலும் அவருக்கு செஞ்ச அருள் கூடத்தான். அந்த கூடங்கிறத வந்து நமக்கு பட்டியல் வழங்காட்ட ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கி இருக்கிறது. அவ்வளோ அருள் அல்லாஹ் செஞ்சதுனால எனக்கு அந்த மாதிரி கேளுங்க அப்படின்னா என்ன, இதில் என்ன விளங்குது? என்ன விளங்கணும்? அதுக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் பதில் சொல்கிறார். இது என்னென்னா இப்படி ஒப்பிடக்கூடாதான். ஏன்னு கேட்டால் அதுக்கு இன்னொரு ஆதாரம் காட்டுறாரு. கம்பேரிசன் வந்து இது ஒரு முழுமையான ஒப்பிடுதல் கிடையாது என்பதற்கு நான் வேற ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்தை போட்டு விளக்குறார். என்ன ஆயத்து? யாயுல்லதின ஆமனு குத்திப அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன். உங்களுக்கு முன் உள்ளவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போலவே உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்குது என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி சொன்னால் அவங்க நோன்பு மாதிரியே நமக்கு இருக்குன்னு அர்த்தமா? இப்படி ஒப்பிட்டு சொன்னால் எப்படி அர்த்தம் செய்யக்கூடாதான்? முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடாதான். ஒப்பிட்டு இங்கே சொல்லியாச்சு. எப்படி சொல்லியாச்சு? முந்தைய சமுதாயத்துக்கு கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்குங்கிறான். முந்தைய சமுதாய நோன்பு நம்ம நோன்பு ஒன்றா? நம்ம எந்த மாதிரி நோன்பு வைக்கிறோமோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு இருந்துச்சா? அவங்க நோன்பு வேறையாக இருந்துச்சு. ஆனால் இங்கே ஒப்பிட்டு சொன்னதுனால இதனால் வந்து 2 ஒன்று தான் அப்படின்னு நம்ம அர்த்தம் செய்வோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செலவாத்துக்கு அர்த்தம் செய்யக்கூடாதுங்கிறார். முதல்ல இந்த வசனத்துறை ஸ்டைலும் செலவாத்துறை ஸ்டைலுக்கு சம்மந்தமே கிடையாது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால் எதை அல்லாஹ் ஒப்பிடுறான்? நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போல் கடமையைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கமா குத்திப கடமையாக்கும் விஷயத்தில் தெளிவான வார்த்தையை கொண்டு இருக்கிறது. எப்படி வரல? உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது, அவங்க நோன்பை போல. அப்படி இருந்தால் என்ன அர்த்தம் செய்வீங்க? உங்களுக்கு நோன்பு கடமை, அவங்க நோன்பை போலன்னு வாசகம் இருந்தால் எப்படி அர்த்தம் செய்வீங்க? டிட்டோ அப்படி தான் அர்த்தம் செய்வோம், அவங்க நோன்பை போலன்னு. இங்கே நோன்பை எல்லாம் கம்பேர் பண்ணலை, குத்திபாவை கம்பேர் பண்ணுறான். கடமை, அதுவும் கடமை இதுவும் கடமை. அவர்களுக்கு ஒரு கடமை இருந்தது, உங்களுக்கும் கடமை. உங்களுக்கு மட்டும் சிரமத்தை நான் கொடுக்கல, அவங்களுக்கு நான் அந்த கடமையை ஆக்கியிருந்தேன், உங்களுக்கும் ஆக்கியிருக்கிறேன். எப்படி வருதுன்னா குத்திபன்னா கடமையாக்கப்பட்டுச்சு, குத்திப அலைக்கும் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது, கமா குத்திப கடமையாக்கப்பட்டது போல. அந்த கடமையில் தான் ஒப்பீடு இருக்குங்கிறது வசனத்தில் தெளிவாக இருக்கிறது. அதனால்
நோம்பில் வந்து ரெண்டு சமமாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. நோன்பை பற்றி இங்கே பேசலை, நோம்புடைய கடமைங்கிற தன்மையை தான் பேசப்படுது. இதே நேரத்தில் இந்த வாசகம் இல்லாமல் இப்படி தான் என்ன செய்வீங்க? நோன்பு உங்களுக்கு கடமை, அவங்க நோன்பு மாதிரி. இப்போ எப்படி ஒப்பிடுவீங்க? ஒப்பிடுன்னு இந்த விளக்கண வியாக்கியானம் கொடுப்பீங்களா? உங்களுக்கு நோன்பு கடமை, அவங்க நோன்பு மாதிரின்னா அப்படியே தான். அப்படி வரல. அப்படி வந்து இருந்தால் எப்படி அர்த்தம் செய்வீங்க? அவங்க நோன்பு போல உங்களுக்கு நோன்பு கடமை என்று, அவங்க நோன்பு போல உங்களுக்கும் நோன்பு இருக்குது என்று சொன்னால் நம்ம நோன்பும் அவங்க நோன்பும் ஒன்று தான் அதுக்கு அர்த்தம். அதே நேரத்தில் அவங்களுக்கு கடமையாக்கப்பட்ட மாதிரி உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் நோன்புடைய அம்சங்களில் ஒப்பிடலை, கடமையில் ஒப்பிடுறோம். அதனால் இந்த வாசக அமைப்பு இப்படி இருக்கிறதுனால நம்ம அந்த அர்த்தம் செய்கிறோம். இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் செலவாத்தில் அப்படியா இருக்குது, அதே வாசகம் வருது. நீ அல்லாஹும்ம சல்லி அருள் புரிவாயாக கமா சல்லை தாலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு அருள் புரிந்தது போல் அருள் புரிவாயாகன்ட்டு அருளைத்தான் கம்பேர் பண்ணுறோம், வேறு ஒன்றை கம்பேர் பண்ணலை. அப்போ இங்கே என்ன பண்ணுது, இந்த வசனத்தை உதாரணம் காட்டி அந்த செலவாத்தில் உள்ளதை வந்து மீனிங்லெஸ் ஆக்குறார், அர்த்தம் இல்லாமல் உளறல் மாதிரி ஆக்க பார்க்குறாரு. அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டால், இறைவா நீ அருள் புரிவாயாக. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், அல்லாஹ் செலவாத்து சொல்கிறான், அதில் வாசகத்தை போடுறார், அல்லாஹ் செலவாத்து சொல்லுகிறான். இது இந்த ஆலிமுடைய மடமையை பல தடவை திருப்பி சொல்லிவிட்டு மறுபடியும் சொல்லி திரிகிறாங்க. அல்லாஹ் எப்படி செலவாத்து சொல்லுவான்? அல்லாஹ் செலவாத்து சொன்னால் என்ன அர்த்தம் வரும்? அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மது அல்லாஹ் சொல்லுவானா? அதுக்கு அர்த்தம் என்னப்போ? அல்லாஹ் சொல்லுவானா அல்லாஹும்ம இறைவா, வேற ஒரு அல்லாஹ் கூப்பிடுவானா? அல்லாஹ் செலவாத்து சொல்கிறான்னு சொன்னால் நீ சொல்கிற இந்த செலவாத்தை அல்லாஹும் சொல்கிறான்னு அர்த்தம், அப்படி தானே? அப்படி அர்த்தம் கொடுப்பாயானால் அல்லாஹும்ம இறைவா சல்லி அலா முஹம்மதின், முகம்மதுக்கு அருள் புரிவாயாக என்று அல்லாவும் சொல்கிறான். அப்படின்னு நான் அர்த்தம், அல்லாவுக்கு ஒரு அல்லாஹ் இருக்கிறான், அவன் அந்த அல்லாவுக்கு இப்படி இதை செய்கிறான்னு அர்த்தமாயிரும். செலவாத்து சொல்கிறான், என்னது இப்படி சொல்கிறான் அல்லாஹ் அல்ஃபியா படிக்கும்போது கிராமர் படிக்கும்போது உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க. செலவாத்துங்கிற வார்த்தை அல்லாவோட சேர்த்தால் அருள் என்று அர்த்தம் செய்யுங்க, மலக்களோட சேர்த்தால் அருளை வேண்டுதல் என்று அர்த்தம் செய்யுங்க, மனிதர்களோட சேர்த்தால் அருளை வேண்டுதல் அர்த்தம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த யாரோட சேர்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் என்று சொல்லி நீங்கள் அல்ஃபியா கிராமர் படிப்பீங்களே, அப்போயே உங்களுக்கு ஹம்து செலவாத்து போட்டிருப்பாரு. அதுலேயே அல்ஃபியாவில் அந்த அல்ஃபியாவோட சேரங்கள் என்ன கொடுத்துருப்பாங்க, வசலாத்து மினல்லாஹி ரஹமத்துன், அல்லாவோட சேர்த்தா. அப்போ அல்லாஹ் செலவாத்து சொல்கிறான்னு சொல்கிறது ஷிர்க். அல்லாஹ் எப்படி செலவாத்து சொல்லுவான்? அல்லாஹ் இன்னொரு இடப்பு கேட்பானா? அல்லாஹ் அருள் புரிகிறான், இன்னல்லாஹு மலாய்க்கத்தை சொல்லணும் அரநபின்னா அல்லாஹ் நபிக்கு அருள் புரிகிறான், மலக்குமார்கள் அருளை வேண்டுகிறார்கள், நீங்களும் அருளை வேண்டுங்கள் அப்படி சொல்லாமல் ரசூலுல்லாஹ் மீது அல்லாஹ்வுக்கு வந்து செலவா சொல்லிட்டு உட்காந்துட்டுருக்குறான். எப்படி கொண்டு வர்றாங்கண்ணே கிற்கு பயிலுலா? அல்லாஹ் செலவா சொல்கிறாங்கிற கொஞ்சமாக மூளை வேணாமா? எவ்வளோ பயங்கரமான ஒரு வார்த்தை. இதை விளங்காமல் திருப்பி பயன் பண்ணி அல்லாஹ் செலவா சொல்கிறான், அல்லாஹ் செலவா சொல்கிறான், அல்லாஹ் செலவா சொல்கிறான்னா அல்லாஹ் எப்படி செலவாத்து சொல்லுவான்? நாம தான் செலவா சொல்ல முடியும், மலக்குமார்கள் சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனால் குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறது இதே மாதிரி, ஹுவல்லதி யு சல்லி அலைக்கும் மலாய்க்கத்துஹு, அவன்தான் யு சல்லி அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ் செலவாத்து சொல்கிறான், உங்கள் மீது செலவா சொல்கிறான்னு வருது. ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் கிடையாது. நீங்கள் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மேலே செலவா சொல்கிறான்னு அர்த்தம் செஞ்சுட்டு போயிட்டீங்க. அதே சூறாவில் அது 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வருதுன்னு கேட்டால், ஹுவல்லதி யு சல்லி அலைக்கும், அவன்தான் உங்கள் மீது செலவாத்து சொல்லுகிறான் உங்கள் அர்த்தப்படி. அது அர்த்தம் அருள் செய்கிறான். அப்போ கரெக்டாக அர்த்தம் சரியில்ல. அவன் தான் யூ சல்லி அலைக்கும், ரசூலுல்லாவுக்கு என்ன வார்த்தையை போடுறானோ அதையே மக்களுக்கும் போடுகிறான் அல்லாஹ் அருள் செய்கிறதா சொல்லி. அப்போ செலவாத் என்பதற்கு அருள் செய்தல் தான் அர்த்தம். அந்த அருள் எந்த மாதிரி செய்யணும்? ரசூலுல்லாவுக்கு வந்து அல்லாஹ் வேறு விதமாக கூட செய்யலாம். ஆனால் ரசூலுல்லா ஆசைப்பட்ட அருள் என்னன்னு கேட்டால், இப்ராஹிம் நபி செஞ்ச மாதிரி அருள் செஞ்சால் போதும், அதான் எனக்கு பிடிச்சிருக்குது, அவர் தான் அதில் நிறைய செஞ்சுருக்கிறான். அப்போ தானே ஆசைப்படுவோம். நம்ம எதை கேட்போம்? ஒரு ஆசைப்பட்டு ஒன்றை கேட்குறதா இருந்தால் இருக்கிறதெல்லாம் ஒரு சிறப்பாக இருந்தால் நம்ம கேட்போம். அது மர்ம சம்பந்தமாக கேட்கும் பொழுது எப்படி கேட்போம்? ரசூலுல்லாஹ் ஏராளமான பேருக்கு அல்லாஹ் அருள் செஞ்சுருக்கிறான், ஒருத்தருக்கும் செய்யாத எத்தனை அருள்கள்லாம் இருக்கும். அதை கேட்காம, அதை கேட்க சொல்லாமல், யா அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு அருள் புரிஞ்சிக்கல, அந்த மாதிரி கொடு, எங்கள் முகமது கொடுன்னு கேளுங்க, எனக்கு அதான் பிடிச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்போ முகமது ஸல்லல்லாஹு செஞ்ச ரசூலுல்லாவே ஆசைப்படும் அளவுக்கு அவருக்கு அருள் செஞ்சுருக்காங்கிறது கம்பேர் பண்ணி வருதா இல்லையா? இதில் அவங்க சிறப்பு வழங்க முடியாது. ரசூலுல்லாவுக்கு நீங்கள் 1000 சிறப்பு காட்டினாலும் அது ஆமான்னு தான் நாங்கள் சொல்கிறோம், மறுக்கிற ஆளுக்கு இல்லையே. ரசூலுல்லாவுக்கு சிறப்புலாம் இருக்கிறது. ஆனால் என்னமோ தெரியல, அல்லாஹ் அவருக்கு ஹலீல் ஆக்கிட்டான், அவர் தேர்ந்தெடுத்துட்டான், அவருக்கு அதிகமாக அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், அருள் செஞ்சிட்டான் என்பது இதிலேருந்து விளங்குறதுன்னு சொல்கிறோம். அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அர்த்தமற்ற ஒரு வாதத்தை வைக்கிறார். அதே மாதிரி அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இன்னொரு வசனத்துக்கு வர்றார். இன்னொரு விஷயம், அதாவது ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்கிறான்னா, அல்லாஹ் வந்து இவங்க வந்து ஹலீல் உள்ளாங்கிறாங்க, நமக்கு சொல்கிறார். ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் நபியை அல்லாஹ் ஹலீலாக ஆக்கிட்டான் அப்படின்னு இவர் சொல்கிறாரு.
ஹலீலை விட ஹபீபு என்பது உயர்ந்த அந்தஸ்து. ஹபீபுன்னா காதலன், அல்லாவுக்கு காதலன். ரசூலுல்லாவே தன்னை ஹபீபுல்லான்னு இருக்கிறாங்க. அப்போ ஹலீலுல்லா என்பது கொஞ்சம் மட்டமானது. ஹபீபுல்லா என்பது இப்ராஹிம் நபி ஹலீலா தான் நான் ஆக்கியிருக்கிறான். ஹபீபுல்லாங்கிறது அதோட உயர்வானது. இது இந்த மரமண்டை வழங்க மாட்டாரான்னு என்ன செய்கிறாரு, என்னை பற்றி அவர் கேட்குறார். என்ன அப்போ ஹலீலுல்லா என்பதிலும் ஹபீபுல்லா என்பதிலும் எது சிறந்தது என்பது எங்கே புரிய போகிறது என்று சொல்லி அரபியில் ஒரு வாசகத்தை போட்டு அதுக்கு அர்த்தம் போட்டிருக்கார். அந்த அர்த்தத்தை மட்டும் படிக்கிறேன். அறிந்து கொள்ளுங்கள், ரசூலுல்லாஹ் சொன்னதாக போடுறார். அறிந்து கொள்ளுங்கள், நாளை மறுமையில் நான் தான் ஆதமுடைய மக்களின் தலைவன், இதில் பெருமை இல்லை. நானே முதலில் எழுப்பப்படுவேன், இதிலும் பெருமை இல்லை. எனது கரத்திலே லிவாவுல் ஹம்து என்னும் கொடி இருக்கும். அந்த கொடியின் கீழே தான் நபி ஆதமும் அவர்கள் அல்லாதவர்களும் நிற்பார்கள், அதிலும் பெருமை இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நான் மக்களுடைய தலைவன் நான் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஆதம்லேருந்து எல்லோரும் ஏன் கீழே தான் நிற்பாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இது இந்த மரமண்டைக்கு புரியுமான்னு என்னை பற்றி கேட்குறார். சரி, இது எங்கேருந்து எடுத்த இது அரபியில் போட்டியிலப்பா. அரபியில் நீ போட்டின்னா அறிவிப்பாளரை போட்டு ஹதீஸை போட்டு முழுசு அவ்வளோ போடணும். வெட்டி போட்டிருக்கும்போது அறிவிப்பாளர்லாம் சொன்னால் விளங்கி போயிருமா இல்லையா? அவர் இது சொல்லக்கூடிய வாசகம் இருக்கிறது. எங்கே இருக்குது? முஸ்னத் அஹ்மதில் இருக்கிறது. இதை சொல்லக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டால் அலி பின் ஜெயிது என்பவர் வருகிறார். அலி பின் ஜெயிது பின் ஜதான் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பாளர். இவர் மாதிரி பலவீனமானாலும் ரொம்ப ரொம்ப அரிதாக தான் இருப்பாங்க. அவர் தான் இதை அறிவிக்கிறார். வணங்குதா? நீ ஒரு ஹதீஸ்ன்னு போடுற, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்வதாக இருந்தால் கேட்கலாம் பரப்பக்கூடாதுல்ல. சொல்லக்கூடிய ஆள் சரிதானன்னு பார்க்கணும்ல. அப்போ இந்த செய்தியை அறிவிக்கிறவர் சொல்ல வாசகம் அப்படி இருக்கிறது எங்கே இருக்குன்னு கேட்டால் அஹ்மதில் இருக்கிறது. அது அறிவிக்கிற யாருன்னா அலி பின் ஜெயிது என்பவர் தான் அறிவிக்கிறார். அலி பின் ஜெயிதுங்கிறவரை பற்றி ஒரு அறிவிப்பாளர் விமர்சனம் சொல்லக்கூடிய தஹதீபுல் கமாலில் உள்ள விமர்சனம் மட்டும் நான் சொல்கிறேன். வேறு நூல்களே நிறைய இருக்கிறது. இவர் காண கசீரல் ஹதீதி, இவர் நிறைய ஹதீஸ் அறிவித்தவராக இருந்தார். ஒஃபீஹி லூஃபுன், இவரிடத்தில் பலவீனம் இருக்கிறது. உலா யுஹுத்தஜ் பிஹி, இவரை ஆதாரமாக கொள்ளக்கூடாது. அதுக்கப்புறம் அஹ்மது பின் ஹம்பல் சொன்னதாக அவரே சொல்கிறாரு, நபிஹி லைஸ பில் கவியி, இவர் பலமான ஆள் கிடையாது, எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி அஹ்மது அவர்கிட்ட கேட்கும்போது லைஸ பி ஷையின், யார் ஐயூப் என்பவர் இன்னொரு அறிவிப்பாளர் சொல்கிறாரு, அஹ்மது பின் ஹம்பல் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் இப்போ கால லைஸ பி ஷையின், இவர் ஒரு கணக்கில் எடுத்துக்கிறக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அலி பின் ஜெயித் அவர்கள் அபூ அப்துல்லா கேட்கும் பொழுது அலி பின் ஜெயித் லைஃபுல் ஹதீஸி, பலவீனமான ஒரு ஆளுங்கிறாங்க. அதே மாதிரி யஹீபுன் முயின் சொல்கிறாங்க லைசபி தாக்கல் கவி, இவர் அந்தளவுக்கு பலமான ஆள் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ இன்னொரு அறிவிப்பில் வருது லைஃபுன், பலவீனமானவர்ன்னு சொன்னாங்கன்னு வருகிறது. அதே மாதிரி லைஃபுன் ஃபீக்குள்ளி செய்யின், இன்னொரு தடவை அவர் சொல்கிறாரு, இதை யஹீபுன் முயின் சொல்கிறாரு லைஃபுன் ஃபீக்குள்ளி செய்யின், ஒவ்வொரு விஷயத்தையும் இருந்தால் பலவீனமான ஆள் அப்படிங்கிறாரு. அப்போ இன்னொரு இடத்துல அவரே சொல்கிறார் லைசபி ஹுஜ்ஜத்தின், இவர் ஆதாரமாக கொள்ளவே கூடாதுங்கிறார். அதே மாதிரி அப்துல்லா இப்னு அஹ்மது அல் அஜலிங்கிறவர் சொல்கிறார் யுகுத்தபு ஹதீஸு, இவருடைய ஹதீஸை பதிவு செஞ்சு வைத்துக் கொள்ளலாம். லைசபில் கவி, இவர் பலவான ஆள் கிடையாது. இன்னொரு இடத்துல அவரே சொல்கிறார் காண எத்த செய்யவு, இவர் ஷியா கொள்கை உடையவராக இருந்தார், லா பசபிங்கிறார். ஷியானால அந்த ஷியாக்கள் அது மாதிரி ஓவராக புகழ்வாங்கல் அதெல்லாம் அழைக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி யாக்கூபுனு ஷைபா மட்டும்தான் சிக்கத்துன்னு சொல்லியிருக்காரு, நம்பகமானால் ஒரே ஒரு ஆள் தான் சொல்லியிருக்கிறார். வணங்குதா? அதே மாதிரி இப்ராஹிம் யாக்கூ ஜவுசஜானி சொல்கிறாரு வாஹில் ஹதீஸ், ஹதீஸில் ரொம்ப பலவீனமானவர், லைஃபுன் லா யுஹ்தஜ்பி ஹதீஸுங்கிறாங்க, ஆதாரமாக கொள்ளக்கூடாது. அபு சுரா சொல்கிறாரு லைசபி கவியின், இவர் பலமான ஆள் கிடையாது. அபு ஹாத்தம் சொல்கிறாரு லைசபி கவியின், இவர் பலமான ஆள் கிடையாது. திருமதி சொல்கிறாரு இவர் உண்மையான ஆள் தான். இல்லா அன்னஹு ருப்பமா ரஃபர் ஷை அல்லது யூகிஃபு வக்கு, ரசூல்லா சொல்லாத உன்னையெல்லாம் ரசூல்லா செஞ்சு தான் சொல்லிடுவார் இவர் அப்படிங்கிறார். நசை சொல்கிறாரு இவர் பலவீனமான ஆள்னு சொல்கிறார். அபூபக்கர் இப்னு ஹுசைமா சொல்கிறாரு லா அஹ்தஜு பிஹி, நான் இவர் ஆதாரமாக எடுக்கவே மாட்டேன். லிசூ ஹிவலிஹி, இவருடைய நினைவாற்று ரொம்ப மோசம், மறந்துடுவார், உன்னோட கொண்டு சொல்லிடுவாருங்கிறார். அதே மாதிரி பசராவாசிகளில் யாருமே இவர்கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க, அறிவிக்க மாட்டாங்க. காண ஒளிவித்த ஷையி ஃபி ஜும்லத்து அஹ்லில் பசரத்தி, பசராவாசிகள்லையே ஷியா கொள்கையில் ரொம்ப ஊறி போன ஒரு ஆள் யார், இந்த ஆள் அப்படிங்கிறாரு. அப்போ ஹாக்கிம் சொல்கிறாரு லைசபில் மத்தீனி இந்தஹும்,
அவங்கள்ட்ட வந்து இவர் வலுவான ஆள் கிடையாதுங்கிறாரு. தாரகுத்தின்னு சொல்கிறாரு, ஆனால் அக்கீஃபு ஃபீஹி, நான் அவர் விஷயத்தில் கருத்து சொல்ல மாட்டேன். லா யஸால் இந்தி ஃபீஹி லைனுன், அவர்கிட்ட வந்து ஒரு பலவீனம் என்கிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து சுலைமான் இப்னு ஹர்பு சொல்கிறாரு, கான யுகல்லிபுல் ஹதீஸ, ஹதீஸில் மாற்றி போடுவார், இங்கே இதுக்கு அது போட இதுக்கு அதில் போடுவார், அந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்லக்கூடியவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படியான ஒரு ஆள் தான் யார், இந்த ஆள் வந்து இருக்கிறார். அதே மாதிரி அபு மாமருல் கத்துவி இப்னு ஐயனா வந்து லைஃப் இப்னு வகைல், சரி இப்படி வருகிறது. அப்போ இவர் அந்த அறிவிக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டால் அலி இப்னு ஸைத் என்பவர் தான் இந்த செய்தி அறிவிக்கிறார். இவர் வழியாக மட்டும்தான் இந்த செய்தி வருகிறது. இவர் வந்து எப்படி ஆளுன்னு கேட்டால் முற்றிலும் பலவீனமான ஒரு ஆள். இந்த மாதிரி பலவீனமான ஒரு ஆளை வறுத்து என்ன செய்கிறது, ஒரு ஆதாரமாக கொள்ளக்கூடாது. இதை சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா, இந்த பொன்மொழியை பார்த்தாவது யார் சிறந்தவர்களே என்பதை புரிய முடியாத பிஜே தான் தோன்றித்தனமாக மார்க்கம் பேச வருகிறார், கேவலத்திலும் கேவலம் அப்படிங்கிறார். இது பொன்மொழியாம். அடே ஹதீஸில் அவ்வளோ பேரும் பலவீனம்னு சொன்ன ஒரு ஆள், ஷியா கூல்களை ஊறி போன ஒருத்தன் சொன்ன ஒரு செய்தின்னு வருகிறது. அந்த செய்தியை வைத்துக்கொண்டு நீங்கள் ஆதாரமாக காட்டுவீங்களா? குரானில் உங்களுக்கு மோத பார்க்குறீங்களா? குரானில் இப்ராஹிம் நபி பின்பற்றுங்க நல்லா சொல்கிறானே, அது கவுண்டராக இந்த பலவீனமானதா? இப்ராஹிம் நபி ஹலீல் ஆக்கிட்டேங்கிறான குரானில், அது கவுண்டர் வந்து இந்த பலவீனமான ஒரு ஆள் விட்டு அடிப்பார அப்படியான ஒரு ஷியா கொள்கையில் ஊறி போனார், இவருடைய ஆதாரமா? அப்போ இது ஒரு ஆதாரம்னு படிக்கிறார். இதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கணுமா? இதெல்லாம் நாங்கள் பார்க்காத ஆளுகளா? எல்லாம் பார்த்தானே ஒரு முடிவுக்கு வர்றோம். அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இன்னொரு அரபியில் அதுக்கு ஒரு அரபியில் ஹதீஸ் போட்டால் முழுசாக போட்டால் அறிவிப்பாரெலாம் தெரிஞ்சிருமா, கித்தாபை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்களாம். அதனால் அரபியை போட்டுட்டு ஹதீஸ் மத்தனை மட்டும் போட்டிருக்காரு, சனதையும் காணா ஒன்றையும் காணாம், அர்த்தம் போடுறாரு பாருங்கள். சஹாபாக்கள் நபிமார்கள் பற்றி பேசி ஆச்சரியப்பட்டதை பார்த்த நபி அவர்கள் வந்து நீங்கள் ஆச்சரியப்பட்டு பேசி கொண்டிருந்தேன், நான் கேட்டேன். நபி இப்ராஹிம் ஹலீலுல்லா தான், நபி மூசா நஜியுல்லா தான், நபி ஈசா ரூஹுல்லா தான் மற்றும் கலிமத்துல்லா தான், அதேபோல் நபி ஆதம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், அறிந்து கொள்ளுங்கள். நான் ஹபீபுல்லா, அல்லாவின் காதலன், பெருமை இல்லை. நாளை மறுமையில் லிவாவுல் ஹம்து கொடியை தாங்கி நானே நிற்பேன். நாளை மறுமையில் நானே பரிந்துரைப்பேன், முதன்மையானவன். கவனத்தில் கொள்க, முதலில் சோனத்தில் நுழைவோன் நானே, பெருமை இல்லை. என்னுடன் விசுவாசில் நின்றுமுள்ள ஃபுக்கராக்கள் இருப்பார்கள், ஏழைகள் இருப்பார்கள், பெருமை இல்லை. நான் முந்தியவர்கள் பிந்தியவர்கள் சங்கைக்குரியவன், பெருமை இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அரபி மூலத்தை போட்டார். எங்கே இருக்குது? நூலோடு போடணும்ல, அறிவிப்பாளர் சனதோடு போட்டால் தான் ஒப்பிட்டு பார்க்க முடியும். இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இது திருமதியிலையும் தாரமியிலும் இருக்குது. இவர் சொல்லக்கூடிய செய்தி திருமதியில் இருக்கிறது, தாரமியில் இருக்கிறது. இது அறிவிக்கக்கூடிய ஆளுநர்கிட்ட ஜம்ஆ பின் சாலிஹ் என்பவர் அறிவிக்கிறார் இந்த செய்தியை. ஜம்ஆ பின் சாலிஹ் என்பவரை பற்றி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அஹ்மது பின் ஹம்பல் சொல்கிறாங்க லைஃபுன், பலவீனமான. யஹீபுன் மொயின் சொல்கிறாங்க அது லைஃபுன், அது பலவீனமானவர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அபுதாவுது சொல்கிறாங்க அது லைஃபுங்கிறாங்க, அது மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்து சாலிஹ் என்பவர் சொல்கிறாரு, ஆனால் அபுதாவுது சொல்கிறாரு லா உஹ்ருஜ ஹதீஸ ஜம்மாவுடைய ஹதீஸை நான் பதிவு செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாரு. புகாரி சொல்கிறாங்க யுஹாலிஃப் ஹதீஸிஹி, அவருடைய ஹதீஸில் முரண்பட்டு அறிவிப்பார், இவர் உன்னோட கொண்டு அறிவிப்பார். தரக்கஹு இப்னு மஹதி அஹீரன், இப்னு மஹதிங்கிறவர் முதல்ல ஒரு சொல்ல அறிவிச்சிட்டு இருந்தார், கடைசி காலத்தில் விட்டுட்டார் அப்படின்னு புகாரி சொல்கிறார். அம்ர் இப்னு அலி சொல்கிறாங்க ஃபீஹி லௌஃபுன் பில் ஹதீஸி, ஹதீஸில் இவருடைய ஹதீஸில் பலவீனம் இருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்போ வந்து அபுஹாத்தம் சொல்கிறாங்க லைஃபுல் ஹதீஸி, ஹதீஸில் ஒரு பலவீனமானவருங்கிறாங்க. நசை சொல்கிறாரு லைசபில் கவியி, இவர் பலமான ஆள் கிடையாது. கசீரோல் கலத்தின் ஜுஹுரி வரியை அறிவிக்கிற ஹதீஸில் நிறைய தப்பு விடக்கூடியவர். அப்போ இப்போ அபு சுராட்ட கேட்கும்போது சொல்கிறாரு லையுனுன் வாஹில் ஹதீஸி, இவர் பலவீனமானவர், ஹதீஸில் பலவீனம் விடக்கூடியவர், முன்கரான ஹதீஸில் அறிவிக்கக்கூடியவர் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. முஸ்லீம் அவர்கள் இவர் அறிவித்த ஒரு ஹதீஸை போட்டிருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் போட்டார்னா என்ன செய்வார்னா, அதே கருத்தை வேறொரு நல்ல அறிவிப்பார் போட்டிருப்பார்ல, அதையும் சேர்த்து போட்டு விட்டுருவார். மக்ரூன்னு அறிவிச்சிருக்கிறார் முஸ்லீம் மாத்திரம். இவர் ஹதீஸை போட்டுட்டு இவர் பிரச்சனைக்குரிய ஆளாக இருக்கிறதுனால இவர் அல்லாத வேற ஒரு ஆளையும் கொண்டாந்து போட்டு சேர்த்து போட்டிருக்கிறாரு அப்படின்னு அதில் குறிப்பிச்சிருக்கிறாங்க. அதனால் இவர் நிறைய முன்கரான மறுக்கத்தக்க ஹதீஸுகளை இணைஞ்சிருக்கிறாரு, அவர் போட்டிருக்கிறாரு. ஹாக்கிம் சொல்கிறாரு ஹசாலிஹுன் லேசபில் கவி இந்தஹும், அவங்கள்ட்ட வந்து நம்பிக்கையான ஆள் கிடையாதுங்கிறாரு. இப்னு ஹுசைமா சொல்கிறாரு ஃபீ கல்பி மின் ஹுசைவுன், என் உள்ளத்தில் அவரை பற்றி ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கிறது, சந்தேகம் அப்படிங்கிறாரு. ஷாஜி சொல்கிறாரு லேசபி ஹுஜ்ஜத்தின், இவர் ஆதாரம் கிடையாது. நசை சொல்கிறாரு லைஃபுன். அப்போ இவ்வளவும் இருக்கும்போது என்ன செய்ய, ரசூலுல்லாஹ் ஹபீபுல்லாவான், அதாவது ஹபீப் இப்ராஹிம் நபி ஹலீலுல்லா தானே, ஹலீலை விட ஹபீப் வந்து காதலன்.
நண்பரை விட எது கூட்டினது? காதல். அந்த சூஃபியாக்கள் சொல்லுவாங்கள்ல, அல்லாஹ் காதலிக்கிற மாதிரி பெண்ணாக மாற்றி அந்த ஸ்டைலில் இருந்தாலும் என்ன செய்கிறாரு, வாதம் பண்ணுறாரு. முதல் விஷயம், இவர் சொன்ன ஹதீஸு சரியில்லை, இதை பேசவே கூடாது. சரி, அதுக்கடுத்து வச்சுக்கிடுவோம். ஹபீப் என்பது வசத்தியா, ஹலீல் என்பது வசத்தியா? ஹலீல் நம்மளுக்கு அர்த்தம் தெரியுமா? ஹதீஸில் ஹலீல்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு ஒருத்தன் தான் இருக்க முடியும். ஹலீல் உற்ற 100 நண்பர் இருக்கலாம் உங்களுக்கு, யாரை உற்ற நண்பன் ஆக்கிட்டீங்களோ அது ஒரு ஆள் தான். எல்லாத்தையும் கூட அவன் தான் மேலேண்டு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னால் தான் அதுக்கு பேர் ஹலீல். ஹபீபுண்டா என்ன, கோடி பேர் இருக்கலாம். இப்போ ஹபீப் என்பது ஹபீப் தானே அவர் சொல்கிறாரு. ரசூல்லா வந்து ஹபீபான், அவர் ஹலீல் தானே. எப்படி உல்ட்டா பேசுகிறாரு பாருங்கள். ரசூல்லா வந்து ஹபீபுல்லாவான், இப்ராஹிம் நபி ஹலீல். ஹலீல்னா என்ன அப்படிங்கிறார். ஆனால் ஹலீல் வசத்தியா ஹபீப் வசத்தியாங்கிறத நம்ம குர்ஆன் ஹதீஸ்லேருந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ குர்ஆன் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், அல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன், நல்லது செய்பவர்களை அல்லாஹ் யுஹிப்பு விரும்புகிறான். ஹபீப் வருது, யுஹிப்புன்னா நேசிக்கிறான்னு வருது. யாரை நேசிக்கிறான்? ஹலீலா ஒரு ஆளை தான் தேர்ந்தெடுத்துனான். ஹபீபை யாருக்கு வர்றான்? அனைவருக்கும் ஹபீபா வரான்ல. யுஹிப்புல் முஹ்சினீன், முஹ்சினீன்களை நல்லது செய்பவர்களை அல்லாஹ் யுஹிப்பு, யுஹிப்புங்கிறது ஹபீபுடைய வார்த்தை. யுஹிப்பு விரும்புகிறான், நேசிக்கிறான். 2 195, 3 134, 5 13, 5 93 இவ்வளோ வசனங்கள்லையும் அல்லாஹ் யாரை நேசிப்பானா? ஹபீபுன்னா ஒரு ஆள் தான் இருக்குன்னு சொல்கிறீங்களா? கிடையாதுப்பா, எல்லா நல்லவங்களையும் எல்லாம் நேசிக்கிறான் அப்படின்னு வந்துருச்சு. அதே மாதிரி முத்தகீன்களை எல்லாம் நேசிக்கிறான். யுஹிப்புல் முத்தகீன் அப்படிங்கிறது 376லையும் 9 வருது. முத்தகீன் எவ்வளோ இருப்பாங்க? 10,000 கோடி மக்களில் பல கோடி மக்கள் இருக்க மாட்டாங்களா? அந்த முத்தகீன்கள் எல்லாம் நேசிக்கிறான். அவ்வளோ பேர் ஹபீபு தான். முத்தகீன்கள் பூரா ஹபீபுல்லான்னு எல்லாம் சொல்கிறான். முஹ்சினீன்கள் பூரா ஹபீபுல்லான்னு சொல்கிறான். இப்போ உல்ட்டாவை என்ன செய்கிறாரு? ஹலீலுல்லா விட ஹபீபுல்லா பெருசுங்கிறார். ஹபீபுல்லா வந்து என்னை எல்லாம் நேசித்தா நானும் ஹபீபுல்லா தான், நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் யாரை பற்றி எல்லாம் நேசிக்கிறான்னு வந்து விட்டதோ அவங்கெல்லாம் ஹபீபுல்லா. முஹ்சினீன்கள் பூரா ஹபீபுல்லா தான். அதே மாதிரி தூய்மையானவர்களை எல்லாம் விரும்புகிறான். யுஹிப்பு தவ்வாபீன யுஹிப்புல் முத்ததஹீரீன், தூய்மையானவர்களையும் முத்ததஹீரீன்களை விரும்புகிறான். 222 இருக்கிறது, 9 இருக்கிறது. அதே மாதிரி நீதியாக நடப்பவர்களை எல்லாம் ஹபீபுல்லாங்கிறான். யார் நீதியாக நீ நடக்கிறீங்களோ நீ எனக்கு ஹபீபு, நீ ஹபீபுல்லா. 5:42 இதை சொல்கிறான்ல, நீதி நடப்பு நீ இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நீதியாக நடப்பவர்களை எல்லாம் நேசிக்கிறான். 49:9 இதை சொல்லி காட்டுகிறான். 68 சொல்லி காட்டுகிறான். பொறுமையாக இருப்பவர்களே எல்லாம் நேசிக்கிறீங்க. பொறுமையாளன் பூரா ஹபீபுல்லா தான். வல்லாஹு யுஹிப்பு சாபிரீன், பொறுமையாளர்களை எல்லாம் நேசிக்கிறான். 3 146 வருது. தவக்கல் வைக்கிறாங்கல்ல, இறைவன் மீது உறுதியான நம்பிக்கை, அவங்களெல்லாம் நேசிக்கிறான். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தவக்கிலீன், தவக்கல் வச்சுக்கிறவங்களெல்லாம் நேசிக்கிறான். 3 159 வருது. அதே மாதிரி வந்து நீங்கள் ரசூல்லா பின்பற்றினீங்கன்னு வைங்களேன், அப்போ உங்களெல்லாம் நேசிக்கிறான். இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் ஃபத்தபியூன், என்னை பின்பற்றுங்கள், நபியாகிய முகமதாகிய என்னை பின்பற்றுங்கள். யுஹிப்புக்குமுல்லா, அல்லாஹ் உங்களை நேசிச்சிருவான். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி நடக்கக்கூடிய எல்லாரும் ஹபீபுல்லா தான் அப்படின்னு 3:31 வசனம் சொல்கிறது. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த மார்க்கத்தை விட்டு போனீங்கன்னா அல்லாஹ் கவலை இல்லை, வேறொரு கூட்டத்தை எல்லாம் கொண்டு வருவான். அந்த கூட்டத்தை அவன் நேசிப்பான், அவர்கள் அவனை நேசிப்பார்கள், அவங்க ஹபீபுல்லா தான் அப்படிங்கிறத வந்து 5:54 சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய பாதையில் அணிவகுத்து யுத்தம் செய்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் நேசிக்கிறேங்கிறான் 61:4. அப்போ வந்து இவர் என்ன செய்கிறாரு? ஹபீபுல்லான்னு பாருங்கள், ஹலீலுல்லாங்கிற 1,00,000 பேர் இருக்கலாமா? ஹபீபுல்லா ரசூல்லா மட்டும்தானா? ஹபீபுல்லா தான் 1,00,000 கோடி வருது, பல கோடி வருகிறது. யார் யாருன்னு சொல்ல முடியாது, ஆனால் எல்லோரும் ஹபீபுல்லா தான். அப்போ சஹாபாக்களில் யார் சொர்க்கவாசின்னு சொல்லப்பட்டாங்களோ அவங்களாம் யார்? ஹபீபுல்லா தான். எல்லா நபிமாரும் ஹபீபுல்லா தான். யாரை பற்றி உறுதியாக சொல்லப்பட்டுச்சு அவங்க எல்லாரும் ஹபீபுல்லா தான். சொல்லப்படாமல் இருந்தால் இந்த தன்மையை வச்சு சொல்லலாம். தூய்மையானவர்கள் ஹபீபுல்லா, தக்வா உடையவர்கள் ஹபீபுல்லா, தவக்கல் உடையவர்கள் ஹபீபுல்லா, நல்லது செய்கிறவர்கள் ஹபீபுல்லா, இப்படின்னு என்ன செய்யலாம்? அல்ல பொறுமையாக இருக்கிறவங்க ஹபீபுல்லா அப்படிங்கிறத பார்த்துறோம். அதனால் ஹபீபுல்லா வைத்துக்கொண்டு ஹலீலுல்லா கவுண்டர் கொடுக்குறார். பலவீனமான ஹதீஸை வைத்துக்கொண்டு அர்த்தமற்ற வாதத்தை ஹபீபுல்லாவே நிறைய இருக்கலாம்னு சொல்லப்படுது. அதை கூட விளங்காமல் என்ன செய்கிறாரு? ரசூலுல்லாஹ் ஹபீபுல்லா பாருங்கள், எது பெருசு? ஹபீபுல்லா சின்னதுப்பா. யாரும் ஹபீபுல்லாவாக இருக்கலாம், நிறைய இருக்கலாம், நபியாக கூட இருக்க வேண்டியதில்லை. நபிக்கு கீழே உள்ளவங்களாம் ஹபீபாக இருக்கலாம் அப்படின்னு தான் அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லுகிறது. அது மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் ஒருவரை ஹலீல் ஆக்கிறதா இருந்தால் அபூபக்கர் ஆக்கியிருப்பேன். ஒரு ஆளை தான் ஆக்க முடியுங்கிறாங்க. அபூபக்கர் ஆக்கியிருப்பேன் என்றால் அவர் என்ற சகோதரர் தான், தோழர் தான், ஹலீல் ஆக்க முடியாது. ஹலீல்னா ஒருத்தர் தானே இருக்க முடியும். அப்படிங்கிறதுனால 3656 ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு சில ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், என்னையும் அல்லாஹ் ஹலீல் ஆக்கிட்டான் அப்படின்று சொன்னதாக வருகிறது ஒரு ஹதீஸில்.
ஆனால் அது வந்து முரண்பாடான உள்ளது. ஏன்னா ஹலீல் ஒரு ஆள் தான் இருக்கணும்னு சொன்ன பிறகு என்னையும் ஆக்கிட்டான்னு சொன்னால் 2 பேர் ஆகிடுறாங்க. அது வந்து அந்த கருத்து சரியற்ற ஹதீஸ் இருக்கிறது, சரியில்லாது. இப்போ என்னன்னு கேட்டால் அந்த ஹலீலுங்கிற வார்த்தை வந்து அல்லாஹ்வுடைய இப்ராஹிம் நபிக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்குது. ஹலீல் ஹபீபுங்கிறது நிறைய பேருக்கு சொல்லப்பட்டிருக்கு. எது வசதி? ஒருவரை ஹலீல்னு சொல்கிறான். இப்போ ஹலீல்னாலே ஒரு ஆள் தான் இருக்கணும், யாராக இருந்தாலும். எனக்கு 10 பேர் வச்சுருந்தா நீங்கள் ஹலீல் உற்ற நண்பர்களே நண்பர்னு சொல்லிட்டு போ. ஹலீல் என்று சொல்கிறதா இருந்தால் 100 நண்பர் எனக்கு இருந்துட்டு போகிறது, அதில் ஒரே ஒருத்தன் நான் நேசிக்கிறேன். எப்படி நேசிக்கிறேன்? அவன் தான் எல்லாம்னு நேசிச்சிட்டான், அவன் தான் ஹலீல். ஹலீல்னு சொன்னால் நண்பர் இல்லை, உற்ற நண்பர். உற்ற நண்பர் ஒரு மனுஷனுக்கு ஒன்று தான் இருக்க முடியும். 2 வச்சுருந்தா உற்ற நண்பர் ஆகலண்டாவது. உற்ற நண்பர்னு என்ன அர்த்தம்னா டாப்பில் கொண்டே வச்சிடணும். அப்போ அல்லாஹ் வந்து ஒரு இப்ராஹிமை ஹலீல் ஆக்கிட்டான்னா வேறு யாரும் ஹலீல் கிடையாது, அவர் மட்டும்தான் ஹலீல் என்று சொல்லும் பொழுது அந்த ஒரு ஆள் தான் இருக்க முடியும்னு சொல்லும்போது அது வசதியா? ஹபீபுன்றதை வச்சு நீங்கள் பலவீனமான அதை வச்சு வாதம் பண்ணுறீங்களாப்பான்னு என்ன, அதுக்கு பதில் இல்லை. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் இப்ராஹிம் நபி பார்த்திங்கன்னா அல்லாஹ் இப்படிலாம் புகழ்ந்து சொல்கிறான். ஓ இப்ராஹிம் அல்லது வஃபா, இப்ராஹிம் தான் அனைத்தை நிறைவேற்றினார். 53-37 சொல்கிறான். இப்ராஹிமை பல களிமாத்தின் பல கட்டளைகளால் அல்லாஹ் சோதித்தான். அத்தம்ம உன்ன அத்தனையும் நிறைவாக அவர் பூர்த்தியாக்கினார். 224 வருது. இப்ராஹிம் நபி காண உம்மத்தாக இருந்தாராம். ஒரு ஆளாக இருந்தாலும் அவர் ஒரு சமுதாயமாக இருந்தார். ஒத்தாள நின்றுக்கிட்டு சமுதாயம் செய்கிற அம்புடையும் செஞ்சவர் அவர் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். இன்னும் சொல்ல போனால் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா முஷ்ரிக்காக இருந்ததே இல்லைங்கிறான். அவர் பிறந்ததுலேருந்து முஷ்ரிக்காக இருந்ததே கிடையாது அப்படிங்கிறான். அப்போ இது காலலகு ரப்பு அஸ்லிம், நீ அஸ்லிம் கட்டுப்படுன்னு சொன்ன உடனே கட்டுப்பட்டேன்ட்டார். எதுலலாம் கேட்கல அப்படின்லாம் நல்லா புகழ்ந்து சொல்கிறான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி சொல்லலை. இவருக்கு சொன்ன அளவுக்கு என்ன இல்லை, சிறந்து சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் ஒரு சம்பவத்தை நீங்கள் பாருங்கள், அது சில உள்ளதை. இப்போ ரசூலுல்லாஹ் 40 வயசு நபியாக வராங்க. அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்கன்னா அந்த மக்கள் எந்த மாதிரி இருந்தாங்களோ அந்த நம்பிக்கை உள்ளவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னா இப்ராஹிம் நபிக்கு கொடுத்த அந்த கேரண்டி அவங்களுக்கு கொடுக்க முடியாது. எப்படி இருக்குன்னா புகாரில் 5499 ஹதீஸை படிங்க. அங்கே என்ன செய்கிறாங்கன்னா ஜெயித் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்று ஒருத்தர் இருந்தார் ரசூலுல்லாஹ் காலத்தில். ஜெயித் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் ரசூலுல்லாஹ்க்குனா முந்தி தௌஹீத்வாதி. ரசூலுல்லாஹ் நபி ஆன பிறகு தௌஹீத் ஆகுறாங்க. அவர் இஸ்லாம்னா என்னென்னு தெரியாத காலத்திலேயே பக்காவாக தௌஹீதை கடைப்பிடிச்ச ஆள் யாருன்னு கேட்டால் ஜெயித் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்பவர். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் வந்து பார்க்குறாரு. எப்போ பார்க்குறாரு? ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வர்றதுக்கு முன்னாடி, நபி ஆகிறதுக்கு முன்னாடி பார்க்குறாரு. அப்போ கத்தம இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஃப்ரத்தன் ஃபியா லஹமுன். அந்த ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஜெயித் இப்னு அம்ர் நுபைலுக்காக வேண்டி உபசரிக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு இது துண்டை விரித்து அதில் சாப்பாடை வைக்கிறாங்க. வச்சவுடனே அவர் என்ன செய்கிறார்? ஜெயித் இப்னு அம்ர் நுபைல் இது சாப்பிட மாட்டேன். ஏன் சாப்பிட மாட்டேன்னு கேட்டால் இன்னி லா ஆக்குலு, நான் சாப்பிட மாட்டேன். மிம்மா ததுஹபூன் அல அன்சாபிக்கும், உங்கள் சிலைகளுக்கு நீங்கள் அறுப்பதையும், ஒலா ஆக்குலு இல்லாமல் மிம்மா துக்கிரஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாவின் பெயர் கூறப்படாதையும் நான் சாப்பிட மாட்டேன். ரசூலுல்லாஹ் விருந்தை கொடுக்குறாங்க, ஒரு மாமிச உணவு. மறுக்கிறார் அவர். ஏன் மறுக்கிறாரு? நீங்கள் எல்லாம் சிலைகளுக்கு அறுப்பிக்கப்ப நான்லாம் சாப்பிட மாட்டேங்கிறார். நீங்கள் அல்லாவுடைய பேரை சொல்ல இருக்க மாட்டீங்க. அந்த மக்கத்து காஃபியர்களுடைய நடைமுறையில் ரசூலுல்லாஹ்வும் செஞ்சாங்கன்னு அவர் சொல்கிறார். ரசூலுல்லாஹ் மறுக்கலை அதை. அப்போ என்ன வஹி வரலையில, இது வஹி வர்றதுக்கு முன்னாடி நடந்தது. இது புகாரில் தான் இட்டுக்கட்டி சொன்ன விஷயம் கிடையாது. புகாரில் 5499. அப்போ இது ஒரு தவறான ஒரு செயல் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்திருக்கு நபி ஆகிறதுக்கு முன்னாடி. அது இருக்கலாம், தப்பு கிடையாது. நபி ஆகிறதுக்கு முன்னாடி உள்ளது தப்பு கிடையாது. அந்த மாதிரி இருந்தது. இப்ராஹிம் நபிக்கு எல்லாம் என்ன கேரண்டி போடுறான்? ஒமாக்கான மினல் முஷ்ரிக்கீன், அவர் முஷ்ரிக்காக இருந்ததே கிடையாது, எந்த ஒரு காலத்துலேயும் இருந்தது கிடையாதுங்கிறான். அப்படின்லாம் பார்க்கும் பொழுது இப்ராஹிம் நபி கம்பேர் பண்ணி சொன்னோம்னு சொன்னால் அவங்கள தான் சொல்லணும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி ஒரு அறிஞர் என்ன செய்கிறார், வீடியோ பேசுன என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அல்லாஹ் வந்து ரஹ்மத்துல் ஆலமீன்கிறானா. ஆலமீனுக்கெல்லாம் ரஹ்மத்துங்கிறானா. அல்லாஹ் தனக்கு ஒரு பேர் வச்சுக்கிறான், ரப்புல் ஆலமீன். ஆலமுக்குன்னா ரப்புங்கிறான். அப்போ அல்லாஹ் யாருக்கெல்லாம் ரப்பாக இருக்கிறானோ அத்தனை பேருக்கு அவர் ரஹ்மத்துன்னா இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படிங்கிறார். ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்து. இல்லை மீலாதுல்லா பேச்சுக்கள், மீலாதுல்லா இப்படி தான் அஜரத் மாதிரி பேசுவாங்க. அது ரப்புல் ஆலமீன்னா அகிலத்துக்கெல்லாம் அல்லாஹ் ரப்புங்கிறான்ல. ரசூலுல்லாவுக்கு என்ன சொல்கிறான்? ரஹ்மத்துல் ஆலமீன்கிறான். ஆலமீனுக்கெல்லாம் நான் ரஹ்மத்து. அப்போ ஆலமீனுக்கெல்லாம் ரஹ்மத்து என்று சொன்னால் ஆதம்லேருந்து கேமநாள் வரைக்கும் உள்ள அத்தனை பேருக்கு அவங்க தான் ரஹ்மத்து. இதை விட என்ன சிறப்பு வேணும்னு ஒருத்தர் வாசிக்கிறார். அப்போ அந்த ஆலமீன்னு தேடி எடுத்தே இல்லை ரப்புல் ஆலமீனை. இன்னும் நிறைய ஆலமீன் அதெல்லாம் தேடி எடுத்துருக்கலாமே. என்ன ரப்புல் ஆலமீன் வருது? இஸ்ராயல் மக்களை பற்றி சொல்லி இருக்கிறது 2:47 இன்னி ஃபல்லத்துக்கும் அல்ல ஆலமீன், ஆலமீன்களை விட உங்களை சிறப்பித்திருக்கிறேன். அந்த ஆலமீனுக்கு என்ன பார்த்தோம்? இஸ்ரேல் மக்கள் தான் சிறந்தவங்க. எதை விட?
உலகத்தில் உள்ள படைக்கப்பட்ட அம்புட்டு பேரையும் விட இஸ்ரேல் மக்கள் தான் சிறந்தவர்கள். ஏன்னு கேட்டால் ரப்புல் ஆலமீன்லேயும் ஆலமீன் வருது, இதுலேயும் ஆலமீன் வருது. அப்போ யாருக்கெல்லாம் அல்லாஹ் ரப்பா இருக்கிறானோ அந்த மக்களுக்கெல்லாம் இவங்க தான் சிறந்தவர்கள். அப்போ இஸ்ராயல் மக்களை நோக்கி எல்லாம் என்ன செய்கிறான்டா, இன்னி ஃபல்லத்துக்கும் நல்ல ஆலமீன், ஆலமீன்களை விட உங்களை சிறப்பித்திருக்கிறேனுக்கு விளக்கம் சொல்லு. அதே மாதிரி இதே கருத்தை வந்து 2:247 இருக்கிறது, 2:122 இருக்கிறது. அதே மாதிரி இன்னல்லாஹ் ஹஸ்தஃபா ஆதம நூஹம் வாழ இப்ராஹிம் வாழ இம்ரான், இப்ராஹிம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிமுடைய குடும்பத்தார், இம்ரானுடைய குடும்பத்தார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டான். அலல் ஆலமீன், ஆலமீன்களை விட தேர்ந்தெடுத்து கொண்டான். அப்போ உங்கள் வாதப்படி பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்கள் வந்து ரசூலுல்லாஹ் எப்படி ரஹ்மத்துல் ஆலமீனாக இருக்கிறாங்களோ அவங்க என்னவா இருக்கிறாங்க, அகிலத்துக்கெல்லாம் சிறந்தவங்களாக இருக்கான்னு சொல்லுவீங்களா? ஆலமீன்கிறது அல்லாஹ்வுக்கு சொல்லும்போது வேறு அர்த்தம், அல்லாஹ் சொன்னால் வேறு அர்த்தம், அது வழங்க மாட்டேங்கிறீங்க. ஆலமீன் என்று சொன்னால் அந்தந்த காலத்தில் உள்ளதை தான் குறிக்குமே தவிர அனைத்தையும் குறிக்கவே சார் ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் அது குறிக்க முடியும். அப்போ அது இதுக்கு அது மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து பல நபிமார்களை பட்டியல் அல்ல 6:86 என்ன செய்கிறான்னு கேட்டால் பல நபிமார்களை சொல்கிறான். இஸ்ஹாக்கு, யாக்கூபு, நூஹு, தாவூது, சுலைமான், அய்யூப், யூசுப், மூசா, ஹாரூன், ஜக்கரியா, யஹ்யா, ஈசா, இல்யாஸ், இஸ்மாயில், அல்யாஸ், யூனுஸ், லூத் இவளையும் சொல்லிட்டு குல்லன் அனைவரையும் ஃபல்லல்னா அலல் ஆலமீன், அகிலத்தாரை விட நம்ம சிறப்பித்திருக்கிறோம் என்று எல்லாம் சொல்கிறோம், ஆலமீனை விட. அப்போ இவங்கெல்லாம் ஆலமீனோட சிறந்தவங்கன்னா அந்த ரப்புல் ஆலமீன் அர்த்தம் கொடுப்பீங்களா, வேறு அர்த்தம் கொடுப்பீங்களா? இதான் உங்களுக்கு ஆதாரமா? இது ஒரு ஆதாரமாக பேசுகிறீங்க. அதே மாதிரி வந்து இஸ்ராயல் மக்களை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது ஓஹோ ஃபல்லலுக்கும் அலல் ஆலமீன், மூசா நபி அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க உங்களை வந்து ஆலமீனை விட எல்லாம் சிறப்பிச்சுட்டான். அப்போ இஸ்ரேல் மக்கள் நம்மளோட சேர்ந்தவங்களா? இதன்படி நீங்கள் உங்கள் வாதப்படி பார்த்தீங்கன்னா யூதர்கள் நம்மளோட சிறந்தவங்க. ஏன்? ஆலமீனோட சிறந்தவர்கள், உம்மத்த முகமதோட சிறந்தவர்கள், ஆலமீனில் இதெல்லாம் அடங்கிறேன். ஆலமீன் ரப்புல் ஆலமீன் 2 வார்த்தையை தேடி எடுத்துருக்கிறீங்களே, ஆலமீன் எத்தனை இடத்துல வந்திருக்குது? அதே மாதிரி பல இடங்களில் வருது. இதை ஒரு வார்த்தைன்னு சொல்கிறாங்க. அடுத்து அந்த ஆலிம் பேசும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ரசூல்லா இப்படிப்பட்டவங்க, ரசூல்லாவுக்கு தான் கலிமாவிலே அவங்க பேரை சேர்த்துருக்குது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல்லா சேர்த்துருக்கான். எவ்வளோ விவரம்னு பார்த்தீங்களா? ஒவ்வொரு ரசூல்லாவுடைய உம்மத்துக்கு இந்த களிமா. ஈசா நபிக்கு என்ன களிமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல்லா நபி சொன்னார். அவர் ஈசா நபிலாம் ஈசா ரசூல்லா தான் அவர் சொல்லியிருப்பார். இன்னி ரசூலுல்லாஹ் தான் சொன்னார் குர்ஆனில் இருக்கிறது. இப்ராஹிம் நபி போய் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல்லா சொல்லுவாரா? களிமாவில் சேர்த்துருக்காங்க. களிமா நமக்கு உள்ளது, நமக்கு அனுப்பப்பட்ட தூதர் நம்ம ரசூல்லான்னு சொல்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ்வோட ஒவ்வொரு நபி அவங்க பேரை சேர்த்துக்குருவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் ஆதம் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் நூஹ் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் இஸ்மாயில் ரசூலுல்லாஹ்னு அவங்கவுங்க காலத்தில் அவங்கள ரசூலா அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளணும். அவங்க தான் அந்த மக்களுக்கு ரசூலா இருந்தாங்களே தவிர ரசூல்லா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி ரசூலா இருந்தாங்களா? இப்ராஹிம் நபி உம்மத்துக்கு இவங்க போய் ரசூலா இருந்து பிரச்சனை பண்ணாங்களா பிறக்க முந்திய? அப்போ இதை ஆதாரமாக காட்டுறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ஒரு களிமாவில் இருக்குது பாருங்கள். களிமாவில் இருக்குத்தானே இப்போ செய்யும். நமக்கு வந்த களிமாவில் அப்படி தான் இருக்குது. முந்தி உள்ள களிமாவில் அப்படி இருக்கவா செய்யும்? இருக்காது. அதே மாதிரி வந்து பல விஷயங்களை சொல்கிறார். எல்லாரையும் பேரை சொல்லி கூப்பிட்றான். ரசூல்லா பற்றி யாயோ நபிங்கிறான். முகமதுன்னு கூப்பிடவே இல்லை, அதனால சிறந்தவர்கள். முகமது நல்லா கூப்பிடவே இல்லையா? குரானில் கூப்பிடல, சொல்ல குரானில் வரல, ஹதீஸில் உள்ள ஏற்றுக்க மாட்டிங்களா? அப்போ அந்த ஷஃபாத்துறை ஹதீஸில் வருத யா முகமது தலையை தூக்கு, யா முகமது கேளுண்டல்ல, யா முகமது சொல்லுவான்னு வருத. அதெல்லாம் என்னது? புகாரி 3340 எடுத்து பாருங்கள். அதே மாதிரி 4712 எடுத்து பாருங்கள். அல்லாஹ் கூப்பிட்றான். குரான் மரத்தில் ஹதீஸும் வகி தானே, அல்லாஹ் கூப்பிட்டுருக்குறானே. முகமதுன்னு கூப்பிட மாட்டாங்கிறீங்க. அது மாதிரி மக்கள்லாம் போய் கூப்பிட்ருக்காங்க, அது வரை வருது. அதே மாதிரி வந்து எல்லா மனிதருக்கும் நபிங்கிறனால இப்ராஹிம் நபிக்கு நபிங்கிறார் அந்த சேர்த்து பேசும்போது. இப்படி இப்ராஹிம் நபிக்கு ஒரு நபி ஆக முடியும்? நபிங்கிறது வந்து அவங்க எந்த காலத்தில் அனுப்ப போகிறாங்களோ அவங்களுக்கு தான் நபி. இப்ராஹிம் நபிக்கு நபின்னா இப்ராஹிம் நபி தான் சந்தேகம் வந்தால் ரசூலுல்லாஹ் வந்து கேட்டுக்குருவாங்களா? எவ்வளோ விவரமாக பேசுகிறாங்கன்னு வைங்க. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு ஹதீஸ், சரியான ஹதீஸ் இருக்குது. என்னது? ஆனால் சையது உல்தி ஆதம் யௌமல் கியாமத் நாளையில் ஆதமுடைய மக்களுக்கு நான் தான் தலைவராக இருப்பேன் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இது முஸ்லீமில். இது உன்னை தான் காட்ட முடியும். ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம்? தலைவராக இருப்பேன்னு அங்கே பயான் பண்ணி நேர்வழி காட்ட போகிறாங்களா? அங்கே நுபுவத்துக்கு ஏதாவது வேலை இருக்குதா? இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய உலகம். அங்கே என்ன தலைமத்துவத்துக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அப்போ ஏன் அதை சொன்னாங்க என்று கேட்டால் அதை வந்து ரசூலுல்லாஹ் விளக்கிறாங்க. இதில் விளக்குறாங்க. புகாரில் 3340 சொல்கிறாங்க. ஆனால் சையதுல் கௌமி யௌமல் கியாமா நாள் நான் தான் சமுதாயத்துக்கு தலைவராக இருப்பேன் சொல்லிவிட்டு ஹல் ததுருன பிம எதனால் என்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. காரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. தலைவருக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் அந்த மஹ்ஷரில் சிபார் செய்கிறது எனக்கு தரணும், அவ்வளோதான். அந்த ஒன்றுனால தான் செய்யுதே தவிர அங்கே செய்யுதுக்கு என்ன வேலை இருக்குதுன்னா அங்கே நன்மையை ஒரு தீமையை தடுக்கிறது இருக்கா, பிரச்சாரம் பண்ணுறது இருக்கா? ஒன்றுமே கிடையாது. அங்கே தீர்ப்பளித்தோன்னு சொர்க்கத்தில் போய் ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு உலகம். அந்த மஹ்ஷரில் வந்து
எல்லாருக்கும் நான் சிபாரிசு பண்ணக்கூடிய சிறப்பை எல்லாம் எனக்கு தந்திருப்பான், அதனால தான் செய்யுதுன்னாங்களே தவிர அனைவருக்கும் வழிகாட்டி ரசூலா ஏற்றுக்கிட்டு அங்கே என்ன வேலை இருக்குது? அது ரசூலா விளக்கிட்டாங்க. 3340 நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்லையும் இருக்குது, 2411 நீங்கள் பார்க்கலாம், அதுலலாம் இருக்குது. இது மாதிரியான வசனங்களை காட்டுறாங்க. இது எதுவுமே சரி கிடையாது. அது புருதாவையெல்லாம் வாசித்து ஆதாரம் காட்டுறாரு அந்த இமாம். புருதாங்கிற ஒரு மார்க்கறிவில் மூடப்பைய பூசரிங்கிற ஒருத்தன் பாடுன்னு ஒரு பாட்டு, அவனுக்கு மார்க்கறிவு கிடையாது. அவன் எப்படிப்பட்ட ஆளுங்கிறத ஒரு லைவில் நான் விளக்கியிருக்கிறேன். அவனுக்கு மார்க்கத்துக்கு சம்மந்தமே கிடையாது, அவன் ஒரு புலவன் தானே தவிர இஸ்லாமிய ஸ்காலர் கிடையாது என்று சொல்லி அந்த பூசரியை பற்றி நான் விளக்கியிருக்கிறேன். அவர் சிறப்பை பூசரி இப்படி சிறப்பு சொல்கிறார் பாருங்க, பூசரி பாடி இருக்கிறாருன்னு சொல்கிறார். பூசரியை பற்றி ஞானமும் அவங்களுக்கு இல்லை. இது விஷயம் இருக்குது.